யா ஓகே. குட் ஈவினிங், சூப்பர் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மிஷன் 4. ஸோ டெர்ம் இன்சூரன்ஸ். ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது எப்படின்னா கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து வெளிய எங்கேயும் நீங்க ரெஃபர் பண்ண தேவையில்ல. ரிகார்டிங் டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி இதுக்கு மேல எங்கேயுமே நீங்க வெளிய ரெஃபர் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜோட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத எந்த அளவுக்கு ம். சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணுமோ, நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே. எஸ். ஓகே. ஓகே. கம்ப்ளீட். ஸோ கொஞ்சம் எடுக்கும்போது அதான் ரெக்கார்டிங் பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது ம். நீங்க ஃபியூச்சர்ல நீங்க வந்து இன்சூரன்ஸ் வாங்கும்போது அந்த நோட்ஸ் மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணா போதும். ஓகே. அந்த அந்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ம். இத நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கும் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துருவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குமே நீங்க வந்து கைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆ ம். ஏன்னா அந்த ம். அளவுக்கு ஒரு வேல்யூபிளான செஷன் இது. ஓகே. காட் இட். ஸோ இதனால நீங்க மட்டுமே வந்து பயனடைய மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அவங்களுமே வந்து நீங்க அந்த நாலேட்ஜ ஷேர் பண்ற மூலியமா அவங்களும் அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. ஓகே. காட் இட். ஸோ குயிக்கா என்னோட ஸ்க்ரீன நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் தான். பிரச்சனை இல்ல. காட் இட். ஜஸ்ட் a minute. Okay. Got it. That's will fine. Yes. Okay. So now let's begin. So welcome to the mission 3, the term insurance. ஸோ இன்னைக்கு செஷன்ல இந்த 3 சிம்பிள் திங்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது டெர்ம் இன்சூரன்ஸ் அது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? டெர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? அண்ட் ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ எப்படி நம்ம சூஸ் பண்றது? அதுவும் முக்கியமா ரைட்டான டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிய நம்ம எப்படி சூஸ் பண்றது? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அது ஏன் ரைட்டான டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்றேன்னா, ஸோ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, டெர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் மோஸ்ட்லி தே ஆர் மிஸ்சோல்ட். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தப்பான பாலிசிய பீப்பிள் தலையில கட்டிடுறாங்க. அவங்களோட ப்ராஃபிட்டோ, அவங்களுடைய இது கமிஷனுக்காக. ஓகே. அண்ட் ஆல்சோ பீப்பிளுமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, நமக்கு எந்த பாலிசி சூட் ஆகும்னு புரிதல் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏதோ ஏஜென்ட் சொல்றானேன்னு சொல்லிட்டு, பாலிசிய கண்மூடித்தனமா வாங்கிர்றது. வாங்குனதுக்கப்புறம் லேட்டர் டைம்ல வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது கடைசியில வந்து இவ்வளவு தான் பெனிஃபிட்ஸாங்கிற மாரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நெறைய பேர நான் பார்த்திருக்கேன். ஓகே. ஸோ நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆ என்னெல்லாம் தப்பு நீங்க பண்ணக்கூடாது? எப்படிலாம் நீங்க கரெக்ட்டா எப்படி சூஸ் பண்றது? ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிசினஸ்ல இருக்கும். ஓகே. யாஹ்! ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, டெர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? ஓகேங்களா? ஸோ டெர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன். அதா டெர்ம் அ அந்த பேர்லயே இருக்கு. டெர்ம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அ டெர்ம் பீரியட். ஓகேங்களா? அதாவது என் வயசு வந்து 25. இன்னும் அடுத்து நான் வந்து என்னோட 60 வயசு வரைக்கும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 35 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த குறிப்பிட்ட டெர்ம் பீரியட்க்குள்ள நான் வந்து என் லைஃப்ப நான் வந்து இன்சூர் பண்றேன். ஓகேங்களா? அது 1,00,00,000 2,00,00,000 அதான் வந்து கவரேஜ் அமௌண்ட். ஓகேங்களா? 1,00,00,000 2,00,00,000 இந்த குறிப்பிட்ட டெர்ம் பீரியட்க்குள்ள என் லைஃப்ப நான் வந்து இன்சூர் பண்றேன். ஓகே. அந்த டெர்ம் பீரியட்க்குள்ள டெர்ம் பீரியட்க்குள்ள எனக்காச்சும் அன்எக்ஸ்பெக்டடா டெத் ஆச்சுன்னா, என்னோட ஃபேமிலிக்கு அந்த 1,00,00,000 2,00,00,000 கவரேஜ் அமௌண்ட் அப்படியே போய் சேர்ந்துரும். வித்தவுட் ஜிஎஸ்டி இல்லாம இந்த அமௌண்ட் அப்படியே போய் சேர்ந்துரும். இன்கேஸ் நீங்க அந்த டெர்ம் பீரியட் வரைக்கும் டெர்ம் பீரியட் தாண்டி நீங்க சர்வே ஆயிட்டீங்க. ஓகேங்களா? அந்த டெர்ம் பீரியட் தாண்டி நீங்க சர்வே ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகே. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இஃப் யூ டை வித்தின் த டெர்ம் பீரியட், யுவர் ஃபேமிலி வில் கெட் த அமௌண்ட். இஃப் யூ சர்வே உங்களுக்கு யுவர் ஃபேமிலி வில் நாட் கெட்டிங் நத்திங். உங்களுக்கும் ஃபேமிலிக்கும் எதுவுமே வராது. இதுதான் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ். சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. எஸ். ஸோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு சார் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல். சொல்லுங்க. டவுட்டா? சார் இப்ப இதே டேர்ம் இன்சூரன்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார். அவங்க சொல்லி ம். நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல.
ஓகே. எப்படின்னா, இப்ப 60 வயசு வரைக்கும் நீங்க கட்டுவீங்க. அப்படி ம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, அமௌண்ட் வந்து ஃபுல்லாவே குடுத்துருவாங்க. ஒருவேள 60 வயச தாண்டி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கட்டுன அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அது ஏதாவது இருக்கா சார்? இருக்கு. அது வந்து ஒரு ரைடர் மாரி இருக்கு. நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ நான் ம். அது நான் கவர் பண்றேன். ஓகேங்களா? அது எல்லாமே இருக்கு. டோன்ட் வரி. அது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன். எதுக்கு அது வேணுமா? வேணாமான்னு நீங்களே நீங்களே டிசைட் பண்ணிருவீங்க. அந்த ஆப்ஷன் வேணுமா? வேணாமான்னு. ஓகேங்களா? ம். ஓகே. ம். எஸ். நோ இஷ்யூ. சோ அதான். சோ டெர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் டூல். ஓகேங்களா? சோ உங்க உங்க நீங்க நீங்க இல்லாதபோது உங்க ஃபேமிலியோட இன்கம்ம வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, மெயினா இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு போடுறோம். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மென்ட். இட்ஸ் அ பியூர் புரொடக்ஷன். ஓகேங்களா? சோ நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணுவீங்க. இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மென்ட்டும் நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிருவீங்க. எப்படின்னா, நான் நான் ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன்னா, அதுல எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் வரணுங்கிற மாரி நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ கீப் இன் மைண்ட் இன்சூரன்ஸ் வேற, இன்வெஸ்ட்மென்ட் வேற 2யும் போட்டு மிக்ஸ் பண்ணிறாதீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் ஏதோ ஒரு ஏஜென்ட் நீங்க இந்த இன்சூரன்ஸ் போடுங்க. உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும். இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த மாரி சொன்னாலே தட் இஸ் நாட் அ தட் இஸ் நாட் அ கரெக்ட் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? அந்த மாரி சொன்னாலே அந்த பாலிசிய ஜஸ்ட் கண்ண மூடிட்டு அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. எஸ். எஸ் அதான். இது வந்து ஒய். நம்ம ஏன் டெர்ம் இன்சூரன்ஸ் நம்ம போடணும்? ஓகே. எஸ். அதாவது பாத்தீங்கன்னா, ஆ அதாவது உங்க ஃபேமிலில நீங்க மட்டும் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த அந்த கேஸஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டடா ஆச்சுன்னா, ஓகே. உங்க அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே. உங்களுக்கு எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு இஎம்ஐ கட்டுவீங்க. ஏதோ ஒரு லோன்ஸ் இருக்கும். அண்ட் பசங்க ஸ்கூல் ஃபீஸ், மளிகை ஜாமான் சம்திங் ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? வாட் இஃப் உங்களோட இன்கம் அங்க ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, உங்க ஃபேமிலி அடுத்தடுத்து எப்படி சர்வே பண்ணுவாங்க? ஓகே. உங்க பசங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் அதெல்லாம் என்ன ஆகுது? சோ மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? சோ நீங்க அந்த டெர்ம் இன்சூரன்ஸ் மாரி நீங்க போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க இல்லாத போதும் அந்த கவரேஜ் அந்த டெர்ம் இன்சூரன்ஸ் பணத்த வச்சு உங்க ஃபேமிலி வந்து சர்வே பண்ணிறலாம். ஓகே. உங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ் அண்ட் உங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மீட் அவுட் பண்ணிறலாம். வித் ஹெல்ப் ஆஃப் டெர்ம் இன்சூரன்ஸ். ஓகே. சிம்பிளா சொன்னா, டெர்ம் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? நீங்க வந்து ஃபியூச்சர பத்தி கவலைப்பட தேவையில்ல. நாளைக்கு நான் இல்லன்னா என்ன ஆகும்? என் ஃபேமிலி என்ன எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு அந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட இத நீங்க வந்து அ திங்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபேமிலி பத்தியான கவலை உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஓகே. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது யா யாருக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் வேணும்? ஓகேங்களா? நெறைய பேருக்கு இந்த புரிதல் இருக்காது. ஓகேங்களா? யாருக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலில 4 பேர் இருக்காங்கன்னா, யாரோட இன்கம்ம டிபெண்ட் பண்ணி என்டையர் ஃபேமிலி இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் போட்டா போட்டா போதும். ஓகேங்களா? எஸ். ஆ டெர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது இது எல்லாத்துக்கும் போட தேவையில்ல. யாரு அவங்க ஃபேமிலில எர்ன் பண்றாங்க, யாரோட இன்கம் மெஜாரிட்டியா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலி. அவங்க மட்டும் டெர்ம் இன்சூரன்ஸ் போட்டா போதும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஃபேமிலில ஆ ஓகே. ஒரு ஃபேமிலில அப்பா, அம்மா அண்ட் 2 பசங்க. ஓகேங்களா? சோ பசங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு பையனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 ஆயிருச்சு. அண்ட் அவனும் காலேஜ் முடிச்சு அவனுமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்பாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 55, 50 அந்த மாரி இருக்குன்னு வைங்களேன். இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல அதாவது அப்பாவுமே ஏர்ன் பண்றாரு, பையனும் ஏர்ன் பண்றான். இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல அ நீங்க புதுசா டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணும்போது, நீங்க வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பையனுக்கு தான் வாங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஏன்னா பையன் தான் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நெக்ஸ்ட் ஃபேமிலியே அப்பாக்கு அடுத்து இவன் தான் வந்து ஃபேமிலிய வந்து லீட் பண்ண போறான். ஓகே. அதுவும் இல்லாம அவன் 25 ஏஜ்ல அவன் டெர்ம் இன்சூரன்ஸ் போடும்போது அவனுக்கு ரொம்பவே கம்மியான பிரீமியம் தான் இருக்கும். ஓகே. ஸோ லைஃப் லாங் அதாவது பிரீமியம் வந்து ஃபிக்ஸ்டு பிரீமியம் தான். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா, பிரீமியம் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? கம்மியான ஏஜ்ல அவர் இன்சூரன்ஸ் போடும்போது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. பட் இது இன்கேஸ் வந்து இப்போ 55 ஏஜ் ஆன ஃபாதருக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனி தரவே மாட்டான். ஏன்னா, அவ்ளோ ஆல்ரெடி வந்து அவருக்கு ஏஜ் ஏஜ் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது சான்சஸ் ஆஃப் டெத் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அப்படியே குடுத்தாலுமே அவரோட பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்னொரு 5 இயர்ஸ் தான் அவர் வந்து ரிட்டயர்மென்ட் ஆவாரு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அவங்க ஃபேமிலிய டேக் கேர் பண்ணிருவாங்க.
ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த 50 வயசு 55 வயசு உள்ள ஃபாதருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாது. 25 ஏஜ் உள்ள அந்த யங் யங் ப்ரொஃபஷனலுக்கு தான் தேவைப்படும். இது வந்து ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ யாருக்குன்னா, ஒரு ஃபேமிலில ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல அ போ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறாலும் சரி, இல்ல ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போனாலும் சரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சினாரியோல யார் டெர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னா, அந்த ஹஸ்பண்ட் மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஹஸ்பண்ட் பேர்ல நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் போட்டுறணும். இன் கேஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் இல்லாதபோது அந்த இன்சூரன்ஸ் வச்சு அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சர்வே அவங்க சர்வே வந்து சர்வே ஆயிருவாங்க. அத வச்சு அவங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுமே வந்து பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ யாரோட இன்கம்ம அந்த ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ, அவங்க மட்டும் டெர்ம் இன்சூரன்ஸ் போட்டா போதும். எல்லாருக்கும் போடணும்னு அவசியம் இல்ல. ஓகே. இது இஸ் நாட் ஃபார் எவரிஒன். ஓகே. யாஹ்! நெக்ஸ்ட் திங் யாருக்கெல்லாம் தேவையில்ல. டெர்ம் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் தேவையில்லன்னா, ஸ்டூடண்ட்ஸ். அதாவது யாராவது நீங்க ஸ்டூடண்ட்ஸ் இப்ப தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாரி பசங்க உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? எஸ் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு எப்ப நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கரெக்ட்டா ஒரு ஜாப்க்கு போய் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 24, 25க்கு மேல நீங்க இன்சூரன்ஸ் போட்டா போதும். நீங்க ஸ்டூடெண்ட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படாது. தேவையில்ல. ஓகேங்களா? எஸ். ஆனா பார்த்தீங்கன்னா, சில பேர் ரிட்டயர் ஆயிருவாங்க. ஆல்ரெடி 60 வயசு, 55 வயசு இந்த ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேல அவங்கள யாரும் பினான்சியல் டிபெண்ட் பண்ணி இருக்க போறதில்ல. ஓகே. அண்ட் ஆல்சோ யாருக்கு எந்த ஒரு கடனும் இல்ல. எந்த பார்ட்னர் ஓகேங்களா? ஒரு ஸ்பௌஸ் இல்ல, பார்ட்னர் இல்ல, கிட்ஸ் இல்ல. அவங்கள யாருமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாம இருப்பாங்களா? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அந்த லைஃப் ஆஃப் ராம் பார்த்திருப்பீங்கள்ல. அந்த மாரி பெர்சன் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்கள யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் ஒண்ணு தேவைப்படாது. ஓகே. எஸ். அண்ட் ஆல்சோ ஆ யாரெல்லாம் அவங்களோட ஃபயர் நம்பர் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்குமே தேவைப்படாது. அதாவது ஃபயர் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு மிஷின் 2ல நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க ரெக்கார்டிங்ல பாருங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க அந்த ஃபயர் நம்பர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த டெர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாது. ஓகே. எஸ். டெர்ம் இன்சூரன்ஸ் எப்ப வாங்கணும்? ஓகேங்களா? வென் ஷுட் யூ பை த டெர்ம் இன்சூரன்ஸ்? ஓகேங்களா? ஸோ டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவர எவ்வளவு சீக்கிரம் வாங்குவீங்களோ, அதாவது எவ்வளவு சீக்கிரம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட். ஏன்னா அட் யங் ஏஜ் நீங்க உங்களோட யங் ஏஜ்ல இருக்கும்போது நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் பெருசா டிசீஸ் எதுவும் வந்திருக்காது. ஸோ அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல நீங்க வாங்கும்போது உங்க பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ டெர்ம் இன்சூரன்ஸ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க பிரீமியம் நீங்க ஒன்ஸ் பிரீமியம் வந்து நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் லாங் அதே பிரீமியம் தான். பிரீமியம் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஸோ சின்ன யங் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்பவே நீங்க வாங்குறது இஸ் பெஸ்ட்டான ஒண்ணு. ஓகேங்களா? எஸ். தட் மீன்ஸ் நீங்க காலேஜ் முடிச்சு நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களே, அப்பவே நீங்க வந்து வாங்கிரணும். இந்த டெர்ம் இன்சூரன்ஸ. ஓகேங்களா? பட் இப்போ உள்ள பீப்பிளுக்கு இப்போ உள்ள யங் ஜெனரேஷனுக்கு இந்த ஒரு அவேர்னஸே இல்ல. ஓகே. எஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான திங். ஓகேங்களா? ஸோ ஹவ் மச் கவரேஜ் நமக்கு தேவைப்படும். ஸோ டெர்ம் இன்சூரன்ஸ்ல நமக்கு எவ்வளவு கவரேஜ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, கோல்டன் ரூல். இது வந்து குயிக் ஃபார்முலா. அதாவது 20 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம். அதாவது உங்க ஆனுவல் இன்கம் இருக்கு இல்லையா? ஆனுவல் இன்கம் இன்டூ 20. அதுதான் வந்து உங்களுடைய ஐடியல் டெர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஆ அந்த கவரேஜ் அமௌண்ட் இருக்கு இல்லையா? இன்கேஸ் நீங்க 1 குரோர் நீங்க கேட்டாலுமே, ஆ அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும். ஓகே. நீங்க எல்லாருக்குமே வந்து 1 குரோர் வந்து குடுத்துருவாங்க. குடுக்க மாட்டாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாரி எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய மெஜாரிட்டி உங்களுடைய இன்கம். உங்களுடைய பே ஸ்லிப்லாம் கேட்பாங்க. உங்க பே ஸ்லிப், உங்க இன்கம் அதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுடைய ஐடியல் கவரேஜ் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க வந்து லெஸ் தென் 5 லேக் பெர் இயர் நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இன்சூரன்ஸ் வந்து 1 குரோரே தரமாட்டான். உங்களுக்கு கம்மியா தான் குடுப்பான். நானே வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு 4 இயர்ஸ் பேக் நெனைக்கிறேன். 4 3 இயர்ஸ் பேக் என்னோட இன்கம் வந்து 5.3 லேக் பெர் ஆனம். எனக்கே வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது 90 லேக்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கவரேஜ் மாரி சொன்னாங்க. அப்புறம் நான் நேர்ல போயி, ஆஃபீஸ்ல போய் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 1 குரோர் கிட்ட எனக்கு குடுத்தாங்க. ஓகே. சோ நீங்க ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. உங்க உங்களுடைய சேலரி வந்து லெஸ் தென் 5 லேக் இருக்கும்போது, உங்களுக்கு 1 குரோர் குடுக்கறத யோசிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதாவது எதுக்காக யோசிக்கிறாங்கன்னா, உங்களால வந்து இயர் ஆன் இயர் அந்த பிரீமியம் உங்களால கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்காக தான் வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்றது. ஓகே. இன்கேஸ் அபோவ் 5 லேக் மேல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 1 குரோர் ஈஸியா கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ 10 லேக் கிட்ட நீங்க எர்ன் பண்றீங்கன்னா, 2 குரோர் அசால்ட்டா உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஓகே. எஸ்.
கவரேஜ் அமௌண்ட் நம்ம கேட்டாலுமே வந்து அவங்க நம்மளோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகே, காட் இட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மெத்தட் இஸ் ஐடியல் மெத்தட் அண்ட் பெஸ்ட் மெத்தட் உங்களுடைய கவரேஜ் அமௌண்ட்டை டிஃபைன் பண்றதுக்கு. ஸோ அது என்ன டைம் மெத்தட் பாத்தீங்கன்னா, ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெட், ஐ ஸ்டாண்ட் ஃபார் இன்கம், அண்ட் எம் ஸ்டாண்ட் ஃபார் மோட்ரேஜ், அண்ட் இ ஸ்டாண்ட் ஃபார் எஜுகேஷன். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கடன்கள். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இங்க ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளவு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வாங்குறீங்கன்னு வைங்களேன். உங்க பேர்ல இன்சூரன்ஸ் வாங்க போறீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம், அதாவது இன்கம் இஸ் 20 டைம்ஸ். ஓகேங்களா? 20 டைம்ஸ் ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம், அதை நீங்க எடுத்துக்கணும். அப்புறம் உங்களுடைய லோன்ஸ், மேரேஜ் லோனு, பர்சனல் லோன், அந்த மாதிரி லோன்ஸ் இன்னும் எவ்வளவு அமௌண்ட் நீங்க கட்ட வேண்டியது இருக்கு, அதை நீங்க வந்து அதை நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், ஃபியூச்சர்ல உங்க சில்ட்ரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் நீங்க கால்குலேட் பண்ணிடணும். ஸோ எல்லாமே நீங்க பிளஸ் பண்ணும். எல்லாமே நீங்க வந்து பிளஸ் பண்ணும். பிளஸ் பண்ணும்போது ஒரு ஒரு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டோட உங்களுடைய லிக்விட் அசெட்டை நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகே. ஸோ லிக்விட் அசெட் மீன்ஸ் அதுவுமே வந்து நம்ம மிஷின் டூல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ லிக்விட் அசெட் மீன்ஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அசெட் நீ ஈஸியா வந்து லிக்விடேட் பண்ண முடியும். அதாவது ஒரு அசெட்ட நீ ஈஸியா நீங்க வந்து செல் பண்ணிட்டு கேஷா கன்வெர்ட் பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து லிக்விட் அசெட். ஓகே. ஸோ அந்த டைம் 3யும் 4யும் பிளஸ் பண்ணிட்டு உங்க லிக்விட் அசெட்டோட மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து ரெக்வயர்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பர் இருந்தா போதும், ஈஸியா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 10 லேக் பெர் annum ஏர்ன் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அவருடைய கடன்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லேக் கடன் இருக்கு. அவரோட இன்கம், அதாவது ஆனுவல் இன்கம் 10 லேக் இன்டூ 20 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டூ 20 அது அரௌண்ட் ஒரு 2 crore வருது. ஓகே. அவருடைய லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லேக்ஸ் வருது. ஆனா ஒரு எஜுகேஷன் ஃபியூச்சர் உங்க சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் வந்து ஒரு 20 லேக்ஸ் வருது. ஸோ மொத்தமா ஆட் பண்ணா 2.55 சிஆர். இதுதான் அவரோட ஐடியல் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு கவரேஜ் அமௌண்ட்டை நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ சிம்பிளா வந்து என் ஃப்ரெண்டு 1 crore எடுத்தான், அந்த மாதிரி நீங்களும் 1 crore எடுத்தீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கும். உங்களுடைய சிச்சுவேஷன் பொறுத்து நீங்க கவரேஜ டிஃபைன் பண்ணுங்க. ஓகே. எஸ். அதனால எந்த அளவுக்கு நீங்க அதிகமா கவரேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுதான். ஓகே. காட் இட். எஸ். அண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாம மத்த இன்சூரன்ஸ்லாம் வந்து இந்தியால இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது மொத்தமா லைஃப் இன்சூரன்ஸ் அடியில தான் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப். ஓகே. ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கீழ என்னென்ன வேற அதர் டைப் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு ஏஜென்ட்ட போறீங்கன்னு வைங்களேன். ஓகேங்களா? நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா, உங்கள அத விட்டுட்டு மத்த எல்லா பிளானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓகேங்களா? ஏன்னா டெர்ம் இன்சூரன்ஸ் தான் வந்து அவனுக்கு இருக்கிறதுலயே வந்து ப்ராஃபிட் கம்மி. ஓகே. அதுவும் நான் சொன்ன மாரி மெத்தட்ல வாங்குனீங்கன்னா, பெனிஃபிட் வந்து அந்த ஏஜென்ட்க்கு இருக்கிறது உங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அ ஸோ உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பிளான் தான் வந்து உங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரி தெரிஞ்சுக்கும்போது ஈஸியா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். இந்த பிளான்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டெர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளவு நம்ம பார்த்தது தான் டெர்ம் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? குறிப்பிட்ட டெர்ம்க்குள்ள நம்ம வந்து டெர்முக்கு நம்ம கவரேஜ் நம்ம பண்றது தான் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே. இதென்ன ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் மீன்ஸ் சேம் அதே தான் டெர்ம் இன்சூரன்ஸ். டெர்ம் இன்சூரன்ஸ் போது அப் டு உங்களோட உங்க ஒரு லிமிடெட் பீரியட் வரைக்கும் தான். எக்ஸாம்பிள் 60 ஏஜ் வரைக்கும், 65 ஏஜ் வரைக்கும் தான் கவரேஜ். ஓகேங்களா? எஸ். அதுக்கு வேணா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஹோல் லைஃப்ங்கிறது பாத்தீங்கன்னா அப் டு 100 இயர்ஸ். ஓகே. அப் டு 100 இயர்ஸ், 100 இயர்ஸ் ஆர் 99 இயர்ஸ் அதுதான் வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஏன் காஸ்ட்லியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனியோ அந்த டெத்துங்கிற ஈவென்ட் வந்து உங்க லைஃப்ல எப்படி இருந்தாலும் வரதான் போகுது. ஓகேங்களா? ஏன்னா அப் டு நீங்க வந்து 99 ஏஜ் வரைக்கும் நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாசிபிலிட்டி ஆஃப் டெத் வந்து ரொம்ப அதிகம். அப்படிங்கும்போது இதோட பிரீமியம் அமௌண்ட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ இந்த இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கா யோசிச்சோம்னா நமக்கு இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் தேவையே படாது. ஓகே. எஸ். அடுத்து தேர்டு தேர்ட் பிளான் பாத்தீங்கன்னா என்டோமென்ட் பிளான். இது வந்து இன்சூரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ் பிளான். ஓகேங்களா? உங்களுக்கு கவரேஜும் இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு சேவிங்ஸும் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் பிளான் பாத்தீங்கன்னா யூலிப் பிளான். இது எப்படின்னா இன்சூரன்ஸ் பிளஸ்
இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நீங்க குடுக்குற அமௌண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து யூலிப் பிளான். ஸோ மணி பேக் பாலிசி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுவுமே இன்சூரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ் பிளான் தான். ஓகேங்களா? இப்ப நான் இந்த இந்த 5 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் தான் நமக்கு வேணும். மத்த 4 டைப்புமே நமக்கு வந்து தேவைப்படாது. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா இத அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் பியூர் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே. எஸ். எஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுவரை பார்த்தது நம்ம டெர்ம் இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து ரைடர்ஸ். ஸோ ரைடர்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது டெர்ம் இன்சூரன்ஸ் ஒரு பேஸ் பிளான். இது வந்து ஒரு ரைடர்ஸ் மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த ரைடர்ஸ் எது எதுன்னு இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைடர்ஸ் என்ன? அந்த ரைடர்ஸ்க்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். ஓகே. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர், டிசபிலிட்டி ரைடர். தென் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். தேர்ட் பார்த்தீங்கன்னா, வேவர் ஆஃப் பிரீமியம். அப்புறம் இன்கம் பெனிஃபிட் ரைடர் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ரைடர். ஸோ எஸ் வைதீஸ் நீங்க கேட்டீங்களா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் சொன்னீங்களா ஒரு ஆப்ஷன். அதுதான் இது ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ரைடர். ஓகே. ஸோ ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இத நான் வந்து 2 ஒண்ணா போட்டுட்டேன். ஆக்சுவலா வந்து ஆக்சிடென்டல் டெத் ரைடர் செப்பரேட்டா இருக்கு. ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர் சொல்லிட்டு டிஃபரெண்டா இருக்கு. ஓகே. 2 டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரைடர். ஓகேங்களா? ஸோ 2க்கு என்ன அர்த்தம்னா, ஸோ ஆக்சிடென்டல் டெத்னா, இன்கேஸ் ஒரு பெர்சன் ஏ ஓகேங்களா? ஒரு பெர்சன் ஏ வந்து ஆக்சிடென்ட் மூலியமா டெத் ஆயிட்டாருன்னா, அவருக்கு இந்த இந்த ரைடர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? இதே ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர் மீன்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு வந்து ஏதோ கையோ, காலோ ஏதோ ஒரு வந்து ஒரு டிசபிலிட்டி ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ வந்து இந்த ரைடர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே. இது எப்படி பிராக்டிகலா நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1 crore டெர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்திருக்கீங்க. ஓகே. அடிஷனலா 50 லேக் வந்து ஆக்சிடென்டல் ஆக்சிடென்டல் டெத் ரைடர் எடுத்துக்கிட்டீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? 1 crore டெர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்திருக்கீங்க. பிளஸ் 50 லேக்ஸ்க்கு ஆக்சிடென்டல் டெத் ரைடர் 50 லேக்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து அந்த பெர்சன் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்டால அவருக்கு டெத் ஆகுதுன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு அவருக்கு ஃபேமிலிக்கு கிடைக்க போகுது பாத்தீங்கன்னா, 1.5 சிஆர். அந்த 1 crore வந்து டெர்ம் பேஸ் பாலிசி. 50 லேக் பாத்தீங்கன்னா, அந்த அடிஷனலா போட்ட ரைடர். ஓகே. ஆக்சிடென்ட் மூலியமா அவர் அந்த பெர்சன் டெட் ஆனதுனால அவருக்கு வந்து 1.5 சிஆர் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரைடர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் டெத் ரைடரா இல்ல டிசபிலிட்டி ரைடரான்னு கேட்கும்போது, ஆல்வேஸ் கோ ஃபார் டிசபிலிட்டி ரைடர். ஓகேங்களா? எனியும் ஆக்சிடென்டல் டெத்னாலே பார்த்தீங்கன்னா, டெத் ஆனாலே உங்க ஃபேமிலிக்கு அந்த அமௌண்ட் வந்துரும். இன்கேஸ் ஆக்சிடென்ட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50 லேக் வருது. ஓகேங்களா? நீங்க ஆக்சிடென்டல் டெத் சூஸ் பண்றது பதிலா ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர் நீங்க சூஸ் பண்ணும்போது, ஸோ டிசபிலிட்டி என்ன ஆகுதுன்னா, நீங்க சர்வே ஆயிருவீங்க. பட் உங்களுக்கு அ ஏதோ ஒ ஏதோ ஒரு கை, காலோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களோட இன்கம் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். உங்களால வந்து ஒரு ஆக்டிவா ஜாப்க்கு போக முடியாதுன்னு வைங்களேன். ஸோ அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல நீங்க ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சர்வே ஆயிருவீங்க. சர்வே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரைடர் இல்ல அந்த 50 லேக் இந்த டிசபிலிட்டி ரைடர் சூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ரைடர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்க கைக்கு வந்து அந்த 50 லேக்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து லம்ப் சம்மா வந்துரும். ஓகே. ஸோ அத வச்சு உங்களுடைய லாஸ் ஆஃப் இன்கம்ம நீங்க வந்து சரி செஞ்சிடலாம். ஓகே. எஸ். ஸோ இது இது ஒன் ஆஃப் த ரைடர். ஓகே. ஸோ செகண்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஓகேங்களா? ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் பார்த்தீங்கன்னா, லைக் கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து இந்த மாரி சார் சம்ஸ் சொல்லுங்க, சொல்லுங்க. சார் இப்போ வந்து டிசேபிலிட்டி டிசேபிலிட்டி ஆச்சு அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகி டிசேபிலிட்டி ஆச்சு அப்படின்னா, அந்த 50 லேக் மட்டும் நம்மளுக்கு வருமா சார்? ஆமா, 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 ஆமா. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. எஸ். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, சம் செர்டன் லிஸ்ட் கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நீங்க பாலிசி வாங்கும்போது நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து கம்பெனி டூ கம்பெனி மாறும். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 20 டூ 40 டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க. இந்த ரைடர் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ, 5 இயர்ஸ் கழிச்சோ, நீங்க எதார்த்தமா ஏதோ ஏதோ நீங்க டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு ஸ்கேன் பண்றீங்க வைங்களேன். உங்களுக்கு அந்த அந்த மாரி டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இல்னஸ் இருக்கு, கேன்சரோ ஏதோ இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சுட்டான்னு வைங்களேன். அப்படிங்கும்போது இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த ரைடர் இன்கேஸ் நீங்க வந்து 50 லேக்குக்கான
ரைடர் போட்டிருக்கீங்கன்னா அந்த 50 லேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்சமா கொடுத்துருவாங்க. ஓகே. இன்கேஸ் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? எஸ். சார் ஆக்டிவேட் ஆனாலே குடுத்துருவாங்களா சார்? இல்ல அந்த ஆக்டிவேட் ஆகி டெத் ஆனாதான் தருவாங்களா சார்? இல்ல, இல்ல. நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வரும்போது, இந்த மாரி டிசீசஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் டெத் ஆச்சுன்னா, அந்த 1 crore அந்த கவரேஜ் இருக்குல்ல, அது வந்துரும். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இந்த ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சர்வே பண்ணும்போதே இந்த ரைடர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே. ஓகே சார். ஓகே சார். எஸ். ஸோ உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் புரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர் உங்களுக்கு புரிஞ்சிருது. ஓகேங்களா? அடுத்து 3 பார்த்தீங்கன்னா, வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடர். இது என்ன வேவர் ஆஃப் பிரீமியம்னா, இன்கேஸ் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் இல்னஸோ, இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ஆகுதுன்னு வைங்களேன். உங்களால வந்து ஒரு ஆக்டிவா ஒரு இன்கம் ஆக்டிவா நீ ஜாப்க்கு போக முடியாது. உங்க இன்கம் ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால வந்து எவ்ரி இயர் பிரீமியம் அமௌண்ட் உங்களால பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வேவர் ஆஃப் பிரீமியம் ரைடர் எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல நீங்க ஃபியூச்சர்ல நீங்க வந்து பிரீமியம் நீங்க கட்ட தேவையில்ல. ஓகே. நீங்க பிரீமியம் கட்டாமயே பாலிசி வந்து ஆக்டிவா இருக்கும். ஓகேங்களா? அது செக் பண்ணுவாங்க. உங்களால வந்து இன்சூரன்ஸ் உங்களோட இன்கம் வந்து ஸ்டாப் ஆகி, உங்களால பிரீமியம் கட்ட முடியாம இருந்துச்சுன்னா, இந்த ரைடர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இந்த ரைடர் ஆக்டிவேட் ஆச்சுன்னா, நீங்க ஃபியூச்சர் இதுக்கு மேல பிரீமியம் கட்ட தேவையில்ல. பிரீமியம் கட்டாமயே உங்க பாலிசி வந்து அந்த அந்த டெர்ம் வரைக்கும் வந்து ஆக்டிவா இருக்கும். ஓகே. எஸ். அடுத்த ரைடர் பார்த்தீங்கன்னா, இன்கம் பெனிஃபிட் ரைடர். ஸோ ஸோ இன்கம் பெனிஃபிட் ரைடர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணும் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அ உங்க கவரேஜ் பண்றீங்க 1 crore, 2 crore கவரேஜ் இருக்கு இல்லையா? ஆஃப்டர் அ ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் உங்க ஃபேமிலிக்கு வந்து அ அந்த கவரேஜ் அமௌண்ட் வந்து மந்த்லி ஒரு இன்கம் பேசிஸா போகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்கம் பெனிஃபிட் ரைடர். ஓகே. ஸோ அத வந்து லம்ப் சம்மா போகாம மந்த்லி ஒரு இன்கம் பேசிஸ்ல உங்க ஃபேமிலிக்குள்ள போயிரும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரைடரா இருந்தது. இப்ப இத என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ பே அவுட் ஆப்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பாலிசி நீங்க சூஸ் பண்ணும்போதே வந்து பே அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அப்ப நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து லம்ப் சம்மா வேணுமா? இல்ல மந்த்லி இன்கம்மா வேணுமான்னு நீங்க சூஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவுமே சொல்லலன்னா, ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா லம்ப் சம்மா போயிரும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு மந்த்லி வேணும்னா, இன்கம் மாரி வேணும்னா, நீங்க அத தனியா நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். ஓகே. எஸ். அடுத்து 5த் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். ஸோ இதுதான் வந்து நீங்க கேட்டது. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் என்னன்னா, ஆ எஸ் அதுதான். அதாவது நீங்க அந்த டெர்ம் பீரியடுக்குள்ள நீங்க சர்வே ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஈவன் தோ நீங்க சர்வே ஆனாலும் கூட, நீங்க கட்டுன பிரீமியம் மட்டும் குடுத்துருவான். நீங்க நீங்க எவ்வளோ பிரீமியம் கட்டிருக்கீங்களோ, அத வந்து ரிட்டர்ன் பண்ணிருவான். இன்கேஸ் நீங்க சர்வே ஆயிட்டீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட பிரீமியம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். கம்பேர் டூ நார்மல் இந்த மாரி ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் நீங்க சூஸ் பண்ணும்போது, உங்களோட பிரீமியம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, நீங்க போட்ட காச நீங்க வந்து திரும்ப வந்து அவர் ரிட்டர்ன் தரான் இல்லையா? அதனால வந்து பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா, உங்களுக்கு உங்களோட பிரீமியம் ரொம்ப அன்னெசரியா தேவையில்லாம உங்க பிரீமியம் காஸ்ட் அதிகமாகும். பிளஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து பெருசா இதே வராது. ஓகேங்களா? நீங்க கட்டுற அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் நீங்க கட்டுன அமௌண்ட் தான் வரும். ஓகேங்களா? அதுல பெருசா ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வராது. ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டைப்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து என்னென்ன ரைடர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹவ் டூ சூஸ் ரைட் டெர்ம் இன்சூரன்ஸ் ஒரு பாலிசிய எப்படி நம்ம சூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ்ல நமக்கு தேவைப்படுறது ஒன்லி இந்த பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? வேற எதுவும் நமக்கு வேணாம். காட் இட்? அண்ட் ரைடர்ஸ். ஸோ இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைடர்ஸ்ல நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் டெத் ஆர் டிசபிலிட்டி ரைடர். ஓகேங்களா? ஸோ 2 டிஃபரெண்ட் ரைடர். நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட் யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர். ஓகேங்களா? இந்த ஆக்சிடென்டல் டெத் யாருக்கு போகும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு எவ்ரிடே நீங்க லாங் ஹவர்ஸ் டிராவல் பண்றீங்க. ஓகே. உங்க ஜாப் நேச்சரே ரொம்ப ரொம்ப தூரம் நீங்க டிராவல் பண்றீங்க. அந்த மாரி பெர்சனா இருக்கீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு என்விரான்மென்ட் ஒரு ஹசார்டஸான ஒரு ஃபேக்டரில வொர்க் பண்றீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த ஆக்சிடென்டல் டெத் இந்த ரைட நீங்க போடலாம்.
ஓகே. எஸ். ஸோ இல்லாட்டி நீங்க வந்து ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் நீங்க போடலாம். இல்ல நீங்க உங்களால 2மே போட முடிஞ்சா கூட நீங்க நீங்க யூ கேன் அஃபோர்ட். ஓகே. எஸ். பட் இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு போட்டுருங்க. ஓகே. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். எஸ், இதுவுமே வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா? ஸோ உங்க ஃபேமிலி அதாவது உங்க அப்பாவுக்கு, தாத்தா அந்த மாரி சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்லிட்டு ஒரு ஒரு சம் இல்னஸ் வரும். ஏதோ ஒரு ஜாண்டிஸோ, இல்ல வந்து இது கிட்னி ப்ராப்ளம் ஏதோ வந்து ஃபேமிலி வைஸ் ஒரு இது வரும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு இல்னஸ் இருக்கும்போது நீங்க போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு பாடி வந்து எந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு சம் சிம்ப்டம்ஸ் வரும் இல்லையா? சோ அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் நீங்க போட்டுக்கலாம். இல்ல நீங்க நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் நான் இருப்பேன் அப்டின்னு பட்சத்துல உங்களுக்கு தேவையில்ல. ஓகே. அண்ட் வேவர் ஆஃப் பிரீமியம். எஸ், இன்கேஸ் உங்க ஃபியூச்சர்ல உங்களால பிரீமியம் கட்ட முடியாத பட்சத்துல இந்த ரைடர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இப்போ உள்ள பாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த வேவர் ஆஃப் பிரீமியம் வந்து டிஃபால்ட்டாவே தரான். சம் பாலிசிஸ் வேவர் ஆஃப் பிரீமியம் வந்து டிஃபால்ட்டாவே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தரான். ஓகே. நான் உங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி செக் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. மத்த ரைடர்ஸ் லைக் இன்கம் பெனிஃபிட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இந்த ரைடர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகே. யூ கேன் அவாய்ட் தீஸ் 2 ரைடர்ஸ். ஓகே. எஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பே அவுட். அதாவது இது வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான திங். ஏன்னா, எ இ இந்த பே அவுட் ஆப்ஷன் வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நம்முடைய நம்மளுடைய ஃபேமிலி, ஸ்பௌஸ் அவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். அதாவது ஆ ஆஃப்டர் அந்த டெத்துக்கு அப்புறம் உங்க ஃபேமிலிக்கு இந்த அமௌண்ட் வந்து எந்த மாரி டைம்ல போகும்? ஓகேங்களா? எய்தர் லம்ப் சம்மா போகணுமா? இல்ல மந்த்லி இன்கம் மாரி போகணுமா? இல்லன்னா வந்து ஆ லம்ப் கம் பிளஸ் மந்த்லி இன்கம். ஓகேங்களா? அதாவது லம்ப் சம் மீன்ஸ் இப்ப நீங்க 1,00,00,000 நீங்க கவரேஜ் எடுத்துருக்கீங்கன்னா, அந்த 1,00,00,000மே லம்ப் சம்மா உங்க ஃபேமிலிக்கு போயிரும். ஓகே. இதே மந்த்லி இன்கம்னா, மந்த்லி ஒரு இன்கம் மாரி உங்க ஃபேமிலிக்கு போயிரும். ஓகே. எஸ். அந்த 1,00,00,000 கவரேஜ்ல இருந்து. ஓகே. இதே வந்து லம்ப் சம் பிளஸ் மந்த்லி இன்கம்னா, இப்போ 1,00,00,000 கவரேஜ்னா 50 லேக்ஸ் லம்ப் சம்மா போயிரும். ரிமைனிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்லி ஒரு இன்கம் மாரி போயிரும். ஓகேங்களா? இந்த மாரி 3 டிஃபரெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க வந்து 2ண்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ண வேணாம். இந்த மந்த்லி இன்கம் வந்து நீங்க சூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? எஸ். ஏன்னா, அ நமக்கு பண தேவைகள் வந்து டிஃபரெண்ட் சிச்சுவேஷன் நமக்கு டிஃபரெண்ட்டா வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இந்த ஆப்ஷன் 2 நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எய்தர் யூ கோ கோ ஃபார் ஐடியலி அந்த லம்ப் சம் டெத் கவர் போலாம். ஓகே. லம்ப் சம் டெத் கவர் போகும்போது ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து உங்க ஃபேமிலிய நீங்க ஃபினான்ஷியலி நீங்க டீஸ் பண்ணிடலாம். ஓகே. இந்த மாரி சடனா ஒரு லம்ப் சம்மா ஒரு அமௌண்ட் வருதுன்னா, அது எப்டி எப்டி நீங்க வந்து எப்படி நீங்க சேஃபா நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியல் நீங்க அவேர்னஸ் குடுக்கும்போது, லம்ப் சம் கவர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இன்கேஸ் உங்க ஃபேமிலிக்கு இந்த ஃபினான்ஷியல் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, யூ கேன் கோ ஃபார் லம்ப் சம் பிளஸ் மந்த்லி இன்கம் பிளான். ஓகே. எஸ். சோ என்ன கேட்டா நீங்க லம்ப் சம் டெத் கவர நீங்க அதாவது லம்ப் சம் பே அவுட்ட நீங்க சூஸ் பண்ணிடலாம். அதுதான் ஐடியலி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ சேம் டைம் உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் அவேர்னஸ் குடுத்துடணும். ஓகே. இந்த மாரி லம்ப் சம்மா ஒரு அமௌண்ட் வந்துட்டா, அது எந்த மாரி நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எதுல நீங்க ப்ராப்பரா எதுல நீங்க சேவ் பண்ணணும், எதுல நீங்க எந்த மாரி நீங்க சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு ப்ராப்பரா கைடன்ஸ் நீங்க குடுக்கணும். ஓகே. எஸ். ஏன்னா சடனா ஒரு 1,00,00,000, 2,00,00,000 வரும்போது, அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஓகே. எஸ். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டான திங். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா, ஆ இது வந்து இது வந்து நாமினி பண்றது. ஓகேங்களா? அதாவது எம்டபிள்யூபி. நீங்க வந்து ஒரு மேரிட் பீப்பிளா இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்க மேரிட் பெர்சனா இருக்கீங்க. ஓகே. நீங்க வந்து இந்த எம்டபிள்யூபி மேரிட் வுமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஸோ இந்த எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா நீங்க உங்க நாமினிய நீங்க ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆஃப்டர் யுவர் ஆஃப்டர் அந்த டெத்துக்கு அப்புறம் இந்த அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அமௌண்ட் வந்து லீகலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒய்ஃப்க்கு தான் போகும். அதாவது லீகலா ஒய்ஃப்க்கு தான் போகும் போகும். வேற யாருமே வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ட வந்து ஆ கிளைம் பண்ண முடியாது. ஓகே. ஒரு சினாரியோ சொல்றேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஏ இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடன்கள் இருக்கு. ஓகேங்களா? பேங்க் லோன் எடுத்திருக்காரு. அண்ட் வெளிய வந்து நெறைய பேங்க்ல லோன் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, வெளியும் நெறைய ஃபிரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ் கிட்ட நெறைய கடன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா அவங்க ஒய்ஃப் வந்து நாமினியா போடுறாரு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா, அவரு அந்த பெர்சன் அவங்க பெர்சன் டெத்துக்கு அப்புறம்
இந்த கவரேஜ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா, லீகலா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப்க்கு தான் போகும். ஓகேங்களா? ஈவனோ ஈவன் தோ பேங்க் நெனச்சா கூட அந்த அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா, அவர் வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு. ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது, இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த கிளைம் பண்ணலாம். அந்த அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ணலாம். பட் ஆனா இந்த மாரி எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா நீங்க போடும்போது, நீங்க வந்து பேங்கோ இல்ல கோர்ட்டோ நெனச்சா கூட லீகலா அந்த அமௌண்ட்ட கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா, அவர் வந்து இந்த எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா ஒய்ஃப் நாமினியா போட்டிருக்காரு. சோ சட்டப்படி இந்த என்டையர் அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா, ஒய்ஃப்க்கு தான் போகும். ஓகேங்களா? அந்த ஒய்ஃபா பாத்து குடுத்தா தான் உண்டு. ஓகேங்களா? எஸ். அண்ட் ஆல்சோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்ல வேற யாராவது கடன்காரர்கள், யா க வேற யாராவது கடன் குடுத்தவங்க அந்த மாரி வந்து இத இந்த அமௌண்ட்ட வந்து லீகலா கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இது வந்து 100% சேஃப். இந்த மாரி நீங்க சூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? அதே மாரி இந்த ஆப்ஷன் வந்து நீங்க பாலிசி எடுப்பீங்க இல்லையா? எடுக்கும்போது மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். இன் பிட்வீன் நீங்க இத நீங்க பண்ண முடியாது. நீங்க ஃப்ரெஷ்ஷா பாலிசி வாங்கும்போது மட்டும் தான் இத நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே. இன் பிட்வீன் நீங்க பண்ண முடியாது. ஓகே. எஸ். சோ நீங்க யாராவது மேரிட் பீப்பிளா இருக்கீங்கம்போது இந்த பால் இந்த இத இந்த இத இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ இதுல ஒரு இது இருக்கு. இதுல என்ன ஒரு டிராபேக்னா, டிராபேக்ன்னு கிடையாது. ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இப்ப மேரிடா இருக்கீங்க. 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்கன்னு வைங்களேன். ஆஃப்டர் சம் இயர்ஸ் 2 பேரும் லீகலா டிவோர்ஸ் மூலியமா லீகலா நீங்க பிரியும்போது, இவன் நீங்க டிவோர்ஸ் குடுத்தாலுமே, இன்னுமே அந்த எம்டபிள்யூபி இந்த ஆக்ட் வந்து ஆக்டிவேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ நீங்க டிவோர்ஸ் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து லீகலா அவங்களுக்கு தான் போய் சேரும். நீங்க என்ன பண்ணணும்னா, பிஃபோர் டிவோர்ஸ் நீங்க வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்ல இத நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும். இந்த ஆக்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும். அந்த மாரி பண்ணா தான் திரும்ப வந்து நாமினி வந்து சேஞ்ச் ஆவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாரி சிச்சுவேஷன் வெரி ரேர். பட் இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க எடுக்கறதுக்கு முன்னாடி. ஓகே. எஸ். ஓகே. சோ நவ் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பாலிசிய நம்ம வாங்குறது? ஓகே. சோ உங்களுக்கு லைவ்வா நான் டெமோ காட்டுறேன். ஓகே. 840. ஓகே. எஸ். சோ ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும். ஓகே. அது நீங்க பண்ணணும்னு தேவையில்ல. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்க நியர்பை ஹாஸ்பிட்டல் அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க ஃபுல் பாடி செக்கப் அவங்களே அவங்களே எடுக்க சொல்லிருவாங்க. ஓகேங்களா? ஃபுல் பாடி செக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாலிசியே குடுப்பாங்க. ஓகே. யூ நோ நீட் டூ வொரி. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா, அ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடில் கவரேஜ் அமௌண்ட்ட நீங்க டிஃபைன் பண்ணணும். ஓகே. இந்த டைம் மெத்தட் மூலியமா உங்களுடைய ஐடில் கவரேஜ நீங்க வந்து டிஃபைன் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து செலக்டட் டென்யூர். அதாவது எவ்வளோ ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கவரேஜ் வேணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் இங்க தப்பு பண்ணிருவாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம வந்து 70 இயர்ஸ், 80 இயர்ஸ் வரைக்கும் அவங்க போட்டுருவாங்க. பட் ஆனா, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்கள மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒரு நார்மல் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, 60 வயசு 65 வயசுக்கு மேல உங்கள யாருமே ஃபினான்ஷியலா டிபெண்ட் பண்ண இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? உங்கள யாருமே ஃபினான்ஷியலா டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அப்ப வந்து உங்க பேரன்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. உங்க சில்ட்ரன்ஸுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து ஐடியலா 60, 65 இதுதான் கரெக்ட்டான ஏஜ். அதுக்கு மேல நீங்க போடும்போது உங்களுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா நீங்க கவரேஜ் அதாவது கவரேஜ் டைம் இருக்குல்ல, டென்யூர் அதிகம் போக போக உங்களுடைய பிரீமியம் காஸ்டும் அதிகமாகும். ஓகே. சோ நீங்க ஷார்ட்டா 60, 65 இருக்கும்போது உங்களுக்கு பிரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா டீசென்ட்டா இருக்கும். ஓகே. அண்ட் லாஜிக்கா பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, 60, 65 வயசு. அதுக்கு மேல உங்களுக்கு லாஜிக்கா பார்த்தா இன்சூரன்ஸ் தேவைப்படாது. ஓகே. எஸ். அதுதான். ஓகே. சோ நெறைய பேர் வந்து அதிகமான ஏஜ் போயிருவீங்க. அத நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைடர். சோ உங்களுக்கு என்ன ரைடர் ஆக்சுவல் தேவையோ அத திங்க் பண்ணிட்டு அந்த ரைடர சூஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூ கேன் ஸ்டார்ட் நீங்க பாலிசி வாங்கிரலாம். ஓகே. எஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் ரெகுலர் பேவா, லிமிட்டட் பேவா சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடியே வாங்கும்போதே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ ரெகுலர் பேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்து 60 வயசு வரை நீங்க கவரேஜ் போடுறீங்கன்னா, இப்போ வயசு 25ன்னு வைங்களேன். இன்னிலிருந்து அதாவது வருஷம் வருஷம் நம்ம வந்து பிரீமியம் பே பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பே ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கன்னா, அப் டூ உங்க கவரேஜ் டெர்ம் இருக்கு இல்லையா? இப்ப 60 வயசு வரைக்கும் டெர்ம் கவரேஜ்னா 60 வயசு வரை எவ்ரி இயர் நீங்க வந்து பே பண்ணுவீங்க. இதுதான் வந்து ரெகுலர் பே ஆப்ஷன். ஓகே. இதே லிமிட்டட் பே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சே எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள நான் வந்து என்டையர் பிரீமியம் நான் வந்து பே பண்ணிர்றேன். இத 10 இயர்ஸ் இல்ல 15 இயர்ஸ்.
அந்த டைம்க்குள்ள என்டையர் பிரீமியமும் நான் வந்து பே பண்ணிடுறேன். அதுதான் வந்து லிமிடெட் பே ஆப்ஷன். ஓகே. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆல்வேஸ் கோ ஃபார் ரெகுலர் பே. ஏன்னா ரெகுலர் பே பே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்க நீங்க கட்டுற பிரீமியம் ரொம்ப சீப்பா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களால ஈஸியா கட்ட முடியும். லிமிடெட் பே வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 10 இயர்ஸ் நீங்க லிமிடெட் பே சூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். நீங்க இந்த 10 இயர்ஸ்ல உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் வந்து நீங்க இன்சூரன்ஸ்க்கே நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அத மீறி நீங்க உங்களால வந்து சேவிங்ஸோ, இன்வெஸ்ட்மென்ட்டோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய என்ன ஆகும்னா, நீங்க கட்டுற இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செலவு மாரி தெரியும். ஓகே. ஸோ நீங்க அத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து டீப்பா போகும். ஸோ யூ கேன் சூஸ் ஃபார் ரெகுலர் பே. நீங்க உங்களுக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வருதுன்னா, நீங்க ரெகுலர் பே ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே மாரி இன்னொன்னு என்ன அதாவது இந்த லிமிட்டட் பே ஆப்ஷன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்க வந்து 40 வயசுல நீங்க வந்து இப்ப இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்குறீங்கன்னு வைங்களேன். 40 வயசுல நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்குறீங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது உங்களால பார்த்தீங்கன்னா, ஐடியலான ஒரு ரிட்டயர்மென்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல நம்மளுக்கு ஒரு இன்கம் ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நீங்க லேட்டா எடுக்கும்போது, நீங்க வந்து அப் டூ 60 ஏஜ் வரை நீங்க வந்து லிமிட்டட் வே ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேல உங்க இன்கம் இன்கம் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேல நீங்க பிரீமியம் கட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து லிமிட்டட் பே ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஓகே. அதே ஆல்சோ வந்து நீங்க அப் டூ 65 ஏஜ் வரை நீங்க கவரேஜ் எடுக்குறீங்கன்னா, நீங்க வந்து லிமிட்டட் பேல 60 ஏஜ் வரைக்கும் செட் பண்ணிட்டீங்கன்னா, அப் டூ 60 வயசு வரை உங்க ரிட்டயர்மென்ட் வரை நீங்க பிரீமியம் பே பண்ணலாம். அந்த 5 வருஷம் நீங்க கட்ட தேவையில்ல. இருந்தாலும் பாலிசி ஆக்டிவா இருக்கும். இதுதான் 2க்கும் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இது வந்து பெர்சன் டூ பெர்சன் மாறும். ஸோ மேக்ஸிமம் ஐடியலா ரெகுலர் பே இஸ் பெஸ்ட். ஓகே. இல்லன்னா வந்து லிமிட்டட் பே சூஸ் பண்ணி அப் டூ 60 இயர்ஸ் வரை நீங்க நீங்க செட் பண்ணிடலாம். இதுவுமே ஒன் ஆஃப் த நல்ல ஒரு மெத்தட். ஓகேங்களா? எஸ். அண்ட் பே அவுட் ஆப்ஷன். அதாவது லம்ப் சம்மா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல மந்த்லி இன்கம் மாரி பே அவுட் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே நீங்க டிசைட் பண்ணிடணும். ஓகே. நீங்க எதுவுமே சொல்லலன்னா டிஃபால்ட்டா வந்து லம்ப் சம்மா செட் ஆயிரும். ஓகே. அண்ட் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பாலிசி நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாலிசி வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவரோட கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 99.5க்கு மேல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. எஸ். இன்கேஸ் 99 கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த பாலிசிய அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. ஸோ 99.5, 99.4 இஸ் ஐடியல். ஓகேங்களா? ஸோ 99 கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த பாலிசிய நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோனா, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க கிளைம் வரும்போது எத்தன பேருக்கு வந்து கிளைம் செட்டில்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ரேஷியோ. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப 100 பேர் கிளைம் பண்றாங்கன்னா, 99 பேருக்கு வந்து பாலிசி குடுத்துருக்கான். ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அது அந்த அந்த ரேஷியோ தான் வந்து இது கிளைம் செட்டில்மென்ட் ரேஷியோ. ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு அது கம்பெனி வந்து நல்ல கம்பெனி. ஓகே. எஸ். அண்ட் ஆல்சோ பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அதாவது உங்கள பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்துறணும். ஓகேங்களா? எதுவுமே நீங்க வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட்டோ, உங்கள பத்தி எதுவும் நீங்க மறைக்கக் கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க நீங்க ஸ்மோக் பண்ற ஆளா இருந்தா, ட்ரிங்கிங்கோ பண்றீங்கன்னா, நீங்க பாலிசி எடுக்கும்போது, "எஸ் ஐ அம் அ ஸ்மோக்கர். நான் வந்து ட்ரிங்க் பண்ணுவேன்." அந்த மாரி நீங்க சொன்னா தான், அ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு கவரேஜ் இருக்கும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஆஃப்டர் உங்க டெத்துக்கு அப்புறம் இந்த மாரி நீங்க தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸ்மோக் பண்றனாலயோ, இல்ல ட்ரிங்க் பண்ற மூலியமோ, நீங்க வந்து உங்க உ உங்களோட டெத் ரீசனா இருந்துச்சுன்னா, கம் பாலிசி கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே. நீங்க அவ்வளவு வருஷம் கட்டுன பிரீமியம் கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஓகே. ஸோ பாலிசி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்கள பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் உண்மையா இருக்கணும். ஓகேங்களா? சொல்லுவாங்க இல்லையா, இந்த டாக்டர்கிட்டயும், வக்கீல்ட்டயும் உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்க உண்மையா இருக்கணும். ஓகே. எஸ். அண்ட் ஆல்சோ ரைடர்ஸ்லாம் நீங்க பார்த்து எடுங்க. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு என்ன ரைடர் வேணுமோ, அத நீங்க கேர்ஃபுல்லா எடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க மேரிட் பெர்சன்னா முன்னாடியே வந்து இந்த எம்டபிள்யூபி ஆக்ட் மூலியமா நீங்க நாமினேட் பண்ணிருங்க. ஓகே. எஸ். ஓகே. இப்ப நம்ம வந்து இப்ப உங்களுக்கு லைவா நான் காட்டுறேன். ஒரு இன்சூரன்ஸ் எப்படி சூஸ் பண்றோம் லைவா நான் காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பாலிசி பர்சன் வெப்சைட். ஓகேங்களா? நீங்க பே பண்ண அவசியம் இல்ல. ஆன்லைன்ல தான் நீங்க வந்து பாலிசி வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. ஜஸ்ட் ஆன்லைன் எதுக்குன்னா, நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணிக்கலாம். இங்க இதுதான் அ பாலிசி பர்சன் வெப்சைட் ஒரு ஹோம் பேஜ் இதுதான். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஜஸ்ட் உங்க நேம் என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்க டேட் ஆஃப் பர்த்.
வைத்தீஸ்வரன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா? அப்படியே என்ட்ரி பண்ணிடலாம். 15/12 15/12 ஓகே. இயர் 1999 1999. 1999. 99ஆ? சூப்பர். ஆ. 26 வயசு. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபேக்கா நம்பர் குடுத்துருங்க. ஏன்னா, நீங்க கரெக்ட்டா நம்பர் குடுத்தீங்கன்னா, கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஃபேக்கா நம்பர் குடுத்து உள்ள போயிருங்க. ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க சேலரியா? செல்ஃப் எம்ப்ளாய்டா? இப்போதைக்கு நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு கரெக்ட்டுங்களா? ம். எஸ். ஸோ உங்களோட இன்கம் எந்த ஸ்லாப்ல வருது? உங்க இன்கம் எந்த ஸ்லாப்ல வருது? ஒரு 3 lakh 4.5 4.9. ஓகே. நீங்க வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கிராஜுவேட் கரெக்ட்டா? ஓகே. இங்க இங்க ம். இங்க என்ன? என்ன இன்னும் யோசிக்கிறீங்க? இல்ல சார். எஸ். அதான் இல்ல நோவா? சார். ஓகே. ஓகே, ஓகே. இங்க நீங்க உண்மையா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சிட்டி சென்னையா? விழுப்புரம் சார். ஓகே. விழுப்புரம் வரமாட்டேங்குது. ஊரே இல்லையா? ஓகே. மேபி வில்லு இது ஸ்டேட் அது விழுப்புரம்ங்கிற ஸ்டேட் தானே? சாரி டிஸ்ட்ரிக்ட் தானே? டிஸ்ட்ரிக்ட் அப்பயே தான் வரல. சார். ஓகே. நான் சென்னைக்கு குடுத்துடுறேன். ஓகேங்களா? நீங்க பாலிசி வாங்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டான ஸ்டேட் நீங்க டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்படிதான். நீங்க ம். இதுதான் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் நீங்க ஃபில்டர் குடுங்க. ஃபில்டர் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, இது விட்டுருங்க. பாப்புலாரிட்டி இது விட்டுருங்க. பிளான் டைப் இதுல எதுவுமே வேணாம். ஓகே. அதாவது நம்ம இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் எதுவுமே நமக்கு வேணாம். ஓகேங்களா? பே அவுட் ஆப்ஷன் நீங்க முன்னாடியே சூஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு லம்ப் சம் வேணுமா? இல்ல மந்த்லி இன்கம் வேணுமா? இல்ல லம்ப் சம் பிளஸ் மந்த்லி இன்கம் வேணுமா? சொல்லிட்டு நீங்க முன்னாடியே சூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ நான் ஜஸ்ட் லம்ப் சம் குடுத்துர்றேன். ஓகே. இது விட்டுருங்க. பிரீமியம் டைப் இங்க இருக்கு. ரெகுலரா, லிமிடெட் பேவா இல்ல சிங்கிள் பேவான்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ கோ ஃபார் ரெகுலர் பே. ஓகே. நீங்க இருக்கு லைஃப் கவர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளவு கவர் சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ ஐ கோ ஃபார் 1 crore நான் குடுத்துடுறேன். அண்ட் கவரேஜ் டில் 60, 65. ஓகேங்களா? ஸோ ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 60 குடுக்குறேன். ஓகே 65 வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 60, 65 உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் நீங்க நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ். ம். இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி அதாவது நீங்க பிரீமியம் வந்து மந்த்லி பே பண்றீங்களா? இல்ல இயர்லி பே பண்றீங்களான்னு சொல்ற ஆப்ஷன். நீங்க கோ ஃபார் இயர்லி. ஓகே. இங்க இருக்கு. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லிமிடெட் பே ஆப்ஷன் இங்க இருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க பே பண்ணிடுறீங்களா? இல்ல 10 வருஷத்துக்குள்ள பே பண்றீங்களா? இல்ல 15 இயர்ஸான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 தான். ஓகேங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அப் டூ ரிட்டயர்மென்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு காட்டல. ஓகே. ஸோ நீங்க வந்து லிமிடெட் பே ஆப்ஷன் சாரி நீங்க ரெகுலர் பே ஆப்ஷன் போறீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க நேர்ல நீங்க வந்து அ இந்த இந்த மாரி ஆன்லைன்ல எடுக்காம ஒரு ஏஜென்ட் மூலியமா போறீங்கன்னா, நீங்க 65 ஏஜ் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா, நீங்க அப் டூ 60 வயசு வரைக்கும் நீங்க பே பண்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ அவ்வளோ ஸோ இவ்வளோதான் ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாலிசி வந்துருச்சு. ஓகே. என்ன ரீசன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு 2 கம்மி தான் இருக்கு. ஓகே. என்ன ரீசன்னா, உங்க இன்கம் ரொம்ப கம்மி. ஆல்சோ நீங்க வந்து ஒரு நீங்க சேலரி பீப்பிள் இல்ல. செல்ஃப் எம்ப்ளாய்ட் உங்க இன்கம் ரொம்ப கம்மினால, உங்களுக்கு 2 கம்பெனி தான் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தரான் 1 crore. ஒண்ணு பஜாஜ் லைஃப், அப்புறம் வந்து டிஜிட். ஓகேங்களா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் எடிட்ல போயிட்டு உங்க டீடைல்ஸ் மட்டும் நான் மாத்திடுறேன். சோ இன்கம் மட்டும் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. எஸ். பாத்தீங்கன்னா, இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த இன்கம் மட்டும் நான் இன்கிரீஸ் பண்ணல. இன்கம் இன்கிரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் அதான் ஒரு அ இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. இந்த இன்கம் மேல தரமாட்டேன். அதுவும் முக்கியமா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்பிளுக்கு. ஓகேங்களா? எஸ். இதுக்கப்புறம் ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், டாடா ஸோ ஊர்ல உள்ள எல்லா டாப் கம்பெனிஸ் இப்பதான் வராங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆதித்யா பிர்லா எல்லாமே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 3மே டாப்பான கம்பெனிஸ் தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது எந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிளா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்.
ஸோ இதை செட்டில் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 99.3 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்டர் மாறும். எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து மாறும். ஓகேங்களா? எஸ். நீங்க நீங்க பாஸ்ட் ரெக்கார்ட் பார்க்கலாம். அதாவது கன்சிஸ்டன்சியா அந்த கம்பெனி வந்து 99 கம்மியா போச்சுன்னா அந்த கம்பெனி நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இது ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதான் ஹையஸ்ட் 99.7. ஸோ டாடா வந்து ஆவரேஜா 99 இருக்கு. ஓகேங்களா? எஸ். அண்ட் ஆல்சோ டீடைல்ஸ் பாருங்க. ஸோ இது ஐசிஐசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 14,000 தரான். செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு 16,000 தரான். ஓகேங்களா? ஓகே. இங்க டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெட் ரைடர் டிஃபால்ட்டா ஆட் ஆயிருக்கு. நான் இந்த ரைடர் எடுத்துடுறேன். உங்களுக்கு ஆக்ஷன் டெட் பதிலா ஓகே. அதாவது உங்களுக்கு ரைடர்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு ரொம்ப கம்மி 13,000 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி. இதே நீங்க வந்து சேலரி எம்ப்ளாயா இருந்தா உங்களுக்கு ரொம்ப சீப்பா வந்திருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கு. அடிஷனல் டெட் இது வந்து அடிஷனல் டிசபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ டிசபிலிட்டி ரைடர் தான் வந்து இருக்கிறதுலே அதிகம். ஏன்னா அதுதான் மோர் பெனிஃபிட். ஓகே. ஸோ இந்த ஒரு ரைடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் மத்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெர்ம்ஸ் இங்க இருக்கு. ஃபுல் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவன் டிஃபால்ட்டா வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் குடுத்துடுறான். ஓகேங்களா? நீங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா போகும்போது இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. அப்படி அவாய்ட் பண்ணும்போது உங்க பாலிசி ரொம்ப ஒண்ணுமே சீப்பா இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரைடர் அந்த ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் ரைடர் மட்டும் நான் போடுறேன். அது மட்டும் ஆட் பண்ணா உங்களுக்கு பிரீமியம் அமௌண்ட் 17,000 சம்திங் வருது. ஓகேங்களா? சார் இது ஸோ வந்து இப்போ ஃபுல் ரீஃபண்ட் ஆஃப் ப்ரீமியம்னு இருக்குல்ல சார். இது வந்து இப்போ நம்ம 65 வயசு கத்தது நம்ம பே பண்ணதெல்லாம் திரும்ப நம்மளுக்கு வந்துரும் அதானே சார்? ஆமா இது வந்து ஃபுல் ரீஃபண்ட் ஆஃப் பிரீமியம். ஆமா, ஆமா, ஓகே. ஆமா. இப்ப கரண்ட்டா வந்து அதுவே டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருச்சு. இதுல ஆன்லைன்ல எல்லாம் எடுக்க முடியல. ஓகேங்களா? ம் ம் இதே நீங்க வந்து இப்ப நேர்ல நீங்க அதாவது இது எப்படின்னா நீங்க வந்து இப்ப 65 வயசு வரை நீங்க வந்து இது கவரேஜ் குடுத்துருக்கீங்க. நீங்க வந்து 60 வயசுல நீங்க எக்ஸிட் ஆனா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வரும். அதாவது புரியுது சார். பாத்தீங்கன்னா, 60 வயசு வரை 4.5 லேக்ஸ் கட்டிருவீங்க. 60 வயசுல நீங்க எக்ஸிட் ஆனா தான் வந்து பாத்தீங்கன்னா, இது வரும். ஓகேங்களா? இதே நீங்க 4.5 வந்து லேக்ஸ். அப்ப எக்ஸிட் ஆகாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே ஓகே. அதாவது பாலிசி விட்டு எக்ஸிட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு பாலிசியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே சார். அதுதான். ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா, ஆ ஆக்சிஸ் ஆக்சிஸ் மேக் ஆக்சிஸ் மேக்ஸ் ஸோ இவன் எவ்வளவு தரான்? இவனும் கிட்டத்தட்ட சேம் அதே 13 தான் தரான். ஓகே இது இவன் கம்மியா தரான் கம்பேர் டு இது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஓகே இவன்கிட்ட ரைடர்ஸ் பெருசா இல்ல போல. ஓகே இங்க இருக்கு. ஸோ ஓகே. வேவரா பிரீமியம் வந்து இவன் வந்து வெறும் ஜஸ்ட் 800 தான் வேவரா பிரீமியம். நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி பாத்தீங்கன்னா வெறும் 5 லேக் தான். 5 லேக்ஸ் பத்தாது. ஓகேங்களா? நீங்க நேர்ல நேர்ல போய் ஒரு 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 ஏஜென்ட் அப்ரோச் பண்ணும்போது மினிமம் 50 லேக்காச்சும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பட் ஆனா ஆக்ஷன் டெத்துக்கு வேணா உங்களுக்கு 50 லேக் தரான். ஓகே. காட் இட். ஸோ உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா நீங்க டைரக்ட்டா நீங்க பேசும்போது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்குனாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜென்ட் வந்து டைரக்ட்டா கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ நீங்க போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எஸ் அதான். ஸோ ம் இந்த மாரி 5 லேக் ஃபார் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பத்தவே பத்தாது. ஓகேங்களா? 5 லேக் பத்தாது. மினிமம் கோ ஃபார் 50 லேக். இதே நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, 5 லேக்லாம் பத்தாது. கோ ஃபார் 50 லேக்ஸ். காட் இட். ஸோ அடுத்து டாடா ஏஐ பார்த்தீங்கன்னா, இவன் 13,000. ஸோ இவன் என்ன குடுக்குறான் பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க 1 crore தரான். இது ஆக்சுவலா எஸ். கம்பேர் டூ இங்க ஐசிஐசி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 50 லேக் ஓகே. எஸ் இங்க 1 crore என்ற டிசேபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4,000. பட் ஆனா டாடா ஏல கம்மியா இருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே. 1 crore பார்த்தீங்கன்னா இவங்க வந்து
50 டைம்ஸ் 50% கம்மியா இருக்கு கம்பேர் டு ஐசிஐசி. இந்த ரைடர் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? ம். அப்படிங்கும்போது சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே. ஸோ நியர்லி சேம். பிரீமியம் கிட்டத்தட்ட சேம் தான். 16,000 வருது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க உங்களோட பாலிசியை கம்பேர் பண்ணணும். ஓகே. பிரீமியம் பண்ணலாம். நீங்க இங்க இருக்கு ஆட் டு கம்பேர் இருக்கு. ஓகேங்களா? ஆட் டு கம்பேர் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ற மூலியமா நீங்க வந்து 2 பாலிசியும் சைட் பை சைடு நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மூலியமா. ஓகே சார். ஓகே ஓகே. சார். எஸ். ஸோ இது எதுக்குன்னா, இந்த இந்த பாலிசி பாலிசி பசார் வெப்சைட் மூலியமா நீங்க வந்து பிரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து ஆஃப்லைன்ல ஒரு ஒரு ஏஜென்ட் மூலியமா வாங்குறீங்கன்னு வைங்களேன். அவன் ஒரு பிரைஸ் சொல்லுவான். ஓகேங்களா? நீங்க அந்த மாரி ஆன்லைன்ல செக் பண்ணும்போது, இல்ல எனக்கு ஆன்லைன்ல கம்மியா தான் இருக்கு. அந்த மாரி நீங்க பிரைஸ் நெகோஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம். ம். ஆல்சோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே நமக்கு வந்து இவ்வளவு தான் தராங்க. இன்கேஸ் அந்த ஏஜென்ட் ரொம்ப அதிகமா சொல்றாங்கன்னா, சம்திங் பாலிசி ஏதோ ஹிடனா ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எஸ். ஓகே ஸோ சார். இப்படிதான் உங்க பாலிசிய சூஸ் பண்றோம். ஓகேங்களா? எஸ். ஓகே. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஓகே. ஸோ இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாலிசி பசார் வெப்சைட் மூலியமா நீங்க பாலிசி நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க நீங்க வந்து செக் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க டைரக்ட்டா நீங்க ஆன்லைன்ல வாங்காதீங்க. ஓகேங்களா? நீங்க அந்தந்த கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இப்ப எக்ஸாம்பிள் டாடா ஏஐ, ஐசிஐசிஐ, மேக்ஸ் இன்சூரன்ஸ் அந்த மாரி கம்பெனிஸ்ட்ட நீங்க டைரக்ட்டா அப்ரோச் பண்ணலாம். அந்த ஓகே சார். கம்பெனிட்ட டைரக்ட்டா நீங்க அப்ரோச் பண்ணும்போது, அவங்க ஏஜென்ட்டே கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பாலிசி உங்களுக்கு குடுப்பாங்க. ஏன்னா ஆன்லைன்ல சம் ஆப்ஷன் லிமிட்டட். எக்ஸாம்பிள் அந்த ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி ரைடர் பார்த்தீங்கன்னா, 5,00,000 தான் வச்சிருக்காங்க ஒரு சில கம்பெனிஸ். ஸோ நீங்க நேர்ல ம். கேட்கும்போது உங்களுக்கு நீங்க கேட்கிற அளவுக்கு குடுப்பான். ஓகே. ஸோ அது ஓகே சார். ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆன்லைன் அவாய்ட் பண்றதுக்கு பதிலா, நீங்க நேர்ல டைரக்ட்டா ஏஜென்ட்ட அப்ரோச் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, நாட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அந்த கம்பெனிய டைரக்ட்டா நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஐசிஐசியோ, டாட்டாயோ டைரக்ட்டா கம்பெனி ஸ்டாஃப்ப அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே எஸ். சார். காட் இட். ஸோ ஒரு பாலிசி எப்படி எக்ஸிட் அதாவது நீங்க பாலிசி வாங்கிட்டீங்க. இல்ல ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட ஒரு பாலிசி இருக்குன்னு வைங்களேன். அது வந்து எப்படி எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நெறைய பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல தெரியாம இந்த எல்ஐசி ஆ அந்த மாரி ஒரு எல்ஐசி இல்லாட்டி ஒரு மணி பேக் பாலிசி, ஒரு என்டோமென்ட் பிளான் அந்த மாரி யூலிப் பிளான் அந்த மாரி தெரியாம தப்பா ஒரு பாலிசி வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுலருந்து எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா? அது 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 என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். ஒரு பாலிசி வந்து எக்ஸிட் பண்ணணும்னா 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து சரண்டர். பாலிசிய நீங்க சரண்டர் பண்ணிடலாம். ஓகே. நீங்க பாலிசிய சரண்டர் பண்ணும்போது ஒரு ஃபைன் ஒரு பெனால்டி மாரி பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? எஸ். பெனால்டி மாரி பே பண்ண மாட்டீங்க. நீங்க கட்டுன அமௌண்ட்ல அவனே டிடக்ட் பண்ணி, இந்த பெனால்டி அமௌண்ட்ட அவனே டிடக்ட் பண்ணி மிச்ச அமௌண்ட்ட அவன் குடுப்பான். ஓகே. எஸ். ஒன்ஸ் பாலிசி சரண்டர்னா பாலிசி வந்து ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிரும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பெய்ட் அப் ஆப்ஷன். பெய்ட் அப் ஆப்ஷன்னா, நான் சரண்டர் பண்ண மாட்டேன். பாலிசி கன்டின்யூ ஆகும். பட் ஆனா இதுக்கு மேல இதுக்கு மேல நான் பிரீமியம் கட்ட மாட்டேன். நான் கட்டுற பிரீமியம் நான் ஸ்டாப் பண்ணிருவேன். ஓகேங்களா? நான் கட்டுனது வரைக்கும் என்ன பெனிஃபிட்டோ அத ஃபியூச்சர்ல எனக்கு குடு. அதுதான் பெய்ட் அப் ஆப்ஷன். ஓகே. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு 50 டூ 30 30 டேஸ்க்குள்ள நீங்க பாலிசிய சரண்டர் பண்ணிடலாம். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பாலிசி எடுத்து 50 டேஸ்க்குள்ள நீங்க வந்து சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதே வந்து பாலிசி எடுத்து 1 டூ 3 இயர்க்குள்ள ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ 1 டூ 3 இயர்க்குள்ள பாலிசி வந்து நீங்க வித்ட்ரா பண்ணும்போது, யூ கேன் சூஸ் ஃபார் சரண்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. இதே நீங்க வந்து பாலிசி எடுத்து 3 இயர்ஸ் மேல ஆச்சுன்னு வைங்களேன். மோர் தென் 3 இயர்ஸ் ஆகும்போது, நீங்க வந்து அந்த சரண்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து லேக்ஸ் கணக்குல நீங்க வந்து கொஞ்சம் லாஸ் லாஸ் ஆவீங்க. உங்க பெனால்டி அதிகமா போடுவாங்க. ஸோ அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல மோர் தென் 3 இயர்ஸ் ஆகும்போது, நீங்க கோ ஃபார் பெய்ட் அப் ஆப்ஷன். ஸோ பெய்ட் அப் ஆப்ஷன்னா என்ன? இதுக்கு மேல நான் பே பண்ண மாட்டேன். நான் பே பண்ண வரைக்கும் என்ன பெனிஃபிட்டோ எனக்கு ஃபியூச்சர்ல குடு. அதுதான் வந்து பெய்ட் அப் ஆப்ஷன். காட் இட்? எஸ். ஸோ இது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுக்கும்போது உங்களுக்கு தேவைப்படாது. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஏதோ தப்பான பாலிசி நீங்க வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பாலிசி வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு இது இப்ப நம்ம ரைடர் பார்த்தோம் இல்லையா? இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வெர்சஸ் ஆ ஸ்டாண்டர்ட் அலோன் பாலிசி. அதாவது நம்ம பார்த்த ரைடர்ஸ் இருக்குல்ல, கிரிட்டிக்கல் இல்னஸ், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடராவும் இருக்கு. இன்கேஸ் நீங்க வேணும்னா நீங்க தனியா வந்து ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் மாரி வாங்கிக்கலாம். ஓகே.
ஸோ 2க்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப அதே கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடராவும் இருக்கு. அதாவது உங்ககிட்ட ஒரு பேஸ் பிளான் இருக்கு. அந்த பேஸ் பிளான் மூலியமா ஒரு ரைடர் இருக்கு. அப்படி நீங்க எடுக்கலாம். இல்ல செப்பரேட்டா ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் மூலியமா நீங்க வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ரைடர் மாரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீப்பா இருக்கும். செப்பரேட்டா ஒரு ஒரு இன்சூரன்ஸ் வாங்கும்போது அந்த பாலிசி வந்து கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். என்ன ரீசன்னா, இந்த ரைடர் மூலியமா எடுக்கும்போது சே எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அப் டூ வந்து 20 அதாவது ஒரு 20 கைண்ட் ஆஃப் ஒரு இல்னஸ் தான் கவர் பண்ணுவான். இதே நீங்க செப்பரேட்டா வாங்கும்போது உங்களுக்கு வந்து 20 டூ 40 அதிக அதிக இல்னஸ் வந்து அவன் கவர் பண்ணுவான். ஓகே. அண்ட் ஆல்சோ அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பார்த்தீங்கன்னா, உங்க பேஸ் பிளான் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க வந்து அப் டூ ஒரு 60 வயசு வரை நீங்க வந்து பாலிசி போட்டிருக்கீங்கன்னா, அந்த டெர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸும் போயிரும். ஓகேங்களா? இதே நீங்க செப்பரேட்டா வாங்கும்போது, அது அப் டூ 8 இயர்ஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவரேஜ் இருக்கும். இந்த மாரி ஒரு செப்பரேட் பாலிசியா வாங்கும்போது. ஓகே. பட் ஆனா, இந்த செப்பரேட் பாலிசி வந்து கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். இன்கேஸ் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், நீங்க அஃபோர்ட் பண்ணுங்க. இல்ல உங்க இன்கமே கம்மியா இருக்குன்னா, நீங்க வந்து இந்த மாரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடராவே நீங்க போயிரலாம். ஓகே. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு ரைடர் மாரி சூஸ் சூஸ் பண்ணும்போது. ஓகே. எஸ். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா எஸ் இதான் சேம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. இப்ப பார்த்தது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இது பார்த்தீங்கன்னா, பெர்சனல் ஆக்சிடென்டல் கவர். ஸோ பெர்சனல் ஆக்சிடென்டல் கவர் வந்து செப்பரேட்டா ஜெனரல் இன்சூரன்ஸ்ல செப்பரேட்டா இருக்கு. நீங்க செப்பரேட்டாவும் வாங்கலாம். இல்லன்னா ஒரு ரைடர் மாரி எடுக்கலாம். ஓகே. ஸோ இது என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆ எஸ் அதாவது ஆக்சிடென்டல் டெத். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டோட்டலா டிசபிலிட்டி ஆகுறது. ஓகேங்களா. நீங்க ஆக்சிடென்ட் ஆகி டோட்டலா டிசபிலிட்டி ஆகுறது. நீங்க 2 கை, 2 கால் போறது தான் டோட்டல் டிசபிலிட்டி. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் டிசபிலிட்டினா, ஒரு கை, ஒரு கால் போறது. இதுதான் வந்து பார்ஷியல் டிசபிலிட்டீஸ். ஓகே. அடுத்து டெம்பரரி டோட்டல் டிசபிலிட்டி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃப்ராக்சர் ஆகுறது. அதாவது பார்த்தீங்கன்னா, 1 மந்த், 2 மந்த்ஸ் உங்களால வொர்க் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நீங்க வீக்லி ஒரு கன்சம்ப்ஷன் மாரி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. இந்த இதுல. ஓகே. அடுத்தது ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ற மாரி. ஓகே. அண்ட் ஃப்ராக்சர்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் காசு இந்த மாரி நீங்க கவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ அ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம எதுக்காக நம்ம பார்க்கணும்னா, இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், இந்த ஆம்புலன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிரும். பட் ஆனா இந்த டிசபிலிட்டி இருக்கு இல்லையா? இந்த இந்த டோட்டல் டிசபிலிட்டி, பார்ஷியல் டிசபிலிட்டி இதனால என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்கம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே. இன்கம் ஸ்டாப் ஆச்சுனா என்ன ஆகும்? உங்களோட பிரீமியம் கட்ட முடியாது. உங்களுடைய லோன் எதுவுமே கட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அத சமாளிக்க தான் நம்ம வந்து இந்த மாரி ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடரோ, இல்ல வந்து இந்த மாரி செப்பரேட்டா ஒரு பாலிசியோ நம்ம வந்து வாங்குறோம். ஓகே. காட் இட். எஸ். எஸ். ஆ எக்ஸ்க்ளூசன்ஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகாது. ஓகேங்களா? நம்ம இன்சூரன்ஸ் எதுக்கு எடுத்திருக்கோம்? ஆஃப்டர் யுவர் அ நம்ம நம்மளோட நம்ம இல்லாதம்போது ஃபேமிலிக்கு ஒரு பல்க்கான அமௌண்ட் போகும். அதுதான் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி திங்ஸ் பார்த்தீங்கன்னா, டெர்ம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூசைட். முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க சூசைட் பண்ணாலே டெர்ம் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. பட் இப்ப வந்து ரீசென்ட்டா கேஸஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாலிசி எடுத்து ஃபர்ஸ்ட் இயர்ல சூசைட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து கவரேஜ் ஆகாது. ஓகே. 2வது செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பான ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. நீங்க ஸ்மோக் பண்ணது, ட்ரிங்கிங் பண்ணது, இந்த மாரி இல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு இல்னஸ் இருக்கு. அது நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு பட்சத்தில, அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, உங்க அந்த பாலிசி அப்படியே டோட்டலா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, கிரிமினல் ஆக்டிவிட்டி அந்த மாரி பண்ணீங்கனாலும் பார்த்தீங்கன்னா, பாலிசி கவர் ஆகாது. அண்ட் ஆல்சோ ஒரு ஹசார்டஸ் ஆக்டிவிட்டி. ஓகே. நீங்க முன்னாடியே சொல்லணும். அதாவது நீங்க நீங்க எந்த மாரி சிச்சுவேஷன் ஒர்க் பண்றீங்க, அத முன்னாடியே நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்ல. இன்கேஸ் நீங்க சொல்லாம இருந்து ஒரு ஹசார்டஸ் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவுமே கவர் ஆகாது. ஓகே. ஸோ உங்கள பத்தியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்க சொல்லிரணும். ஓகே. அண்ட் வார்ஸ், டெரரிஸ்ட் அட்டாக் இந்த மாரி டைம்ல வந்து பாலிசி கவர் ஆகாது. ஓகே. எஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் கைட். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தியான அவேர்னஸே தேவைப்படும். இவ்வளவுதான் ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளவுதான். இதுக்கு மேல எங்கேயுமே நீங்க ரெஃபர் பண்ண யா எங்க யாரையுமே நீங்க ரெஃபர் பண்ண தேவையில்ல ஃபார் டெர்ம் இன்சூரன்ஸ். ஸோ ஐ திங்க் எஸ் கம்ப்ளீட் ஏ டூ இசட் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லியிருப்பேன். டீச் பண்ணியிருப்பேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டவுட் இருந்தா யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே சார். கிளியர் தான் சார். கிளியர்.
உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல. சார் இப்ப அந்த இல்னஸ் சொன்னீங்கல்ல சார், பர்ட்டிகுலரா எடுக்கிறதுன்றது. அது வந்து தனியா நம்ம வந்து இப்ப இந்த பாலிசி மாரி தனியாவே இருக்கு தானே சார்? ஆமா, ஆமா, ஆமா. அது வந்து ஒரு செப்பரேட் பாலிசி. அது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் நீங்க வாங்குற மாரி இருக்கும். ஓகே சார். அதுக்கும் டெர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தம் இல்ல. ஓகே. ஓகே சார். இன்கேஸ் நீங்க ரைடர் மாரி எடுக்கிறீங்கன்னா, அந்த பேஸ் பிளான் அந்த டெர்ம் பாலிசி அந்த கவரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரைடருமே போயிரும். ஆக்சுவலி இந்த வேயர் பாலிசின்னு சொன்னீங்கல்ல சார், வேயர் ஆமா, வேயர் ஆமா, 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 அது வந்து இப்ப நம்ம வந்து சப்போஸ் நான் இப்போ ஒரு 15 வருஷம் கட்டுறேன் அப்படின்னா, அடுத்தது ஏதோ ஒரு இல்னஸால நான் வந்து கட்ட முடியல அப்படின்னா, அது வந்து அவங்களே கட்டிப்போம். அது அவங்களே வந்து அது வந்து ஃப்ரீயாவே பே பண்ற மாரி இருக்கும் தானே சார் அந்த ஆமா, இது? ஆமா. நீங்க கட்ட தேவையில்ல. ஓகேங்களா? அந்த இல்னஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. ஓகே. அவங்க டிக்ளேர் ஓகே. இந்த பெர்சனுக்கு இல்னஸ் இருக்கு. இவரோட இன்கம் ஸ்டாப் ஆயிருச்சு. இதுக்கு மேல அவர பே பண்ண முடியாத பட்சத்துல ஆ அதான். பட் ஆனா பாலிசி ஆக்டிவா இருக்கும். நீங்க நீங்க சொன்ன டைம் வர, சொன்ன இயர் வர பாலிசி ஆக்டிவா இருக்கும். பட் நீங்க வந்து பிரீமியம் பே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே சார். சார் இப்ப நான் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்ப 45 வயசு ஆகுது. பட் ஆனா எனக்கு வந்து இப்ப கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம், ம். இப்ப அது வந்து இல்னஸ்ல தான் வருது. ஆமா, இப்ப வந்து எனக்கு கேன்சர் வந்தாலும் இப்ப நான் வந்து ஆனா வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்டின்னா எனக்கு கேன்சர் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அதனால அவங்க வந்து ஃபண்ட் வந்து குடுத்துருவாங்களா? ஆமா, ஆமா. எஸ். பட் ஆனா நான் வந்து என்னோட வொர்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒர்க்கே போ முடியாது நீங்க. அது நம்ம வொர்க் சொல்றீங்க. போ முடியாத சிச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து அத வந்து குடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்படின்னு இல்ல. ஒர்க் போ முடியாதுன்னு இல்ல. ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இல்னஸ் நீங்க வந்து ஒரு ஏதோ ஏதோ டெஸ்ட் மாரி எடுத்து உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சான்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே. அதுக்கு மேல நீங்க ஜாப் போறது போறது உங்களுடைய ஓன் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஓகே சார். அது என்னோட விருப்பம். பட் ஆனா அந்த அமௌண்ட்ன்றது வந்து என்னோட பேங்க்ல வந்து விழுந்துரும். கரெக்ட்டுங்களா? ஆமா, ஆமா, ஆமா. அந்த ரைடர் வந்து அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுதான். அந்த எம்டபிள்யூபி சொன்னீங்கல்ல சார். ஆமா, ஆமா, ஆமா. அந்த எம்டபிள்யூபின்றது வந்து நம்ப யார சொல்றோமோ அவங்களுக்கு தான் போகும். கரெக்ட்டுங்களா? உங்களுடைய ஸ்பௌஸ். ஐ மீன் எம்டபிள்யூ ஓகே. மேரேஜ் சார் அப்போ அதான் இன்னொரு பேர்ல டவுட். அது மேரேஜ் புரியுது, புரியுது. இப்ப அது அது புரியுது சார். இப்போ ஆ வந்து இப்ப எங்க வீட்டுக்கு வர மாரி, இப்ப எங்க அப்பா வந்து எடுத்து அத யூஸ் பண்ற மாரி நான் போட்டுருக்கேன் அப்டின்னா, அப்பயுமே நான் வந்து லோன் பே பண்றதோ, இல்ல வந்து ஏதாவது ஒண்ணு பெர்சனலா நான் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலும் அவங்களாலயும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து எங்க அப்பாவால மட்டும் தான் எடுத்து அத யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இல்ல. இப்ப நீங்க பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன். இப்ப நான் வந்து பேங்க்ல எங்க அப்பாவோட பேர் வந்து போட்டுருக்கேன் நாமினியா. ஓகே. இப்ப அந்த அமௌண்ட் வந்து இப்ப எங்க அப்பா மட்டும் தானே எடுத்து யூஸ் பண்ண முடியும். பட் இல்ல ஆனா அந்த வந்து பேங்க்காரங்க பேங்க்காரங்க கோர்ட்ல கிளைம் பண்ணலாம். ஓகே. அப்ப வந்து எம்டபிள்யூபின்றது வந்து மேரிட் ஆனா மட்டும் தான் அந்த ஒரு லா வந்து எடுத்து யாராலயும் யூஸ் பண்ணாம ஆமா. ஒய்ஃபால மட்டும் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஆமா, 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 ஆமா. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த வெளிய வாங்குறது அது டோட்டலா வேற. இன்கேஸ் நீங்க பேங்க்ல வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், லோன் மாரி வாங்கியிருக்கீங்கன்னு ம். வைங்களேன். ஸோ அந்த பேங்க்காரன் நெனச்சா கேஸ் போட்டு அந்த கவரேஜ் அமௌண்ட்ல இருந்து அவன் வந்து கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா நான் வந்து எம்டபிள்யூபி போட்டு வச்சிருந்தேன்னா, அது எதுவும் அவனால பண்ண முடியாது. ஆமா. அது வந்து உங்களோட ஸ்பௌஸ் பேர்ல இருக்கணும். நாமினி வந்து ஸ்பௌஸ் பேர்ல இருக்கணும். ஓகே சார். கிளியர் சார். எல்லாமே கிளியர் தான் சார். ஓகே, ஓகே. ஸோ எஸ். ஸோ உங்கள ஏதாவது புதுசா கத்துக்கிட்ட மாரி இருந்ததா இந்த கிளாஸ்ல? சார் எப்படி சூஸ் பண்ணணும்னா எது? ஆக்சுவலி இந்த பாலிசி பஜார், ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறேன். ஆ. பட் ஆனா இன்னும் போடுற நிலைமை எனக்கு இன்னும் ஆ இப்ப நான் இன்னும் போடல. ஆக்சுவலி போட ஆரம்பிக்கணும். ம். நீங்க சொல்ற மாரி இன்னும் 5,00,000 நான் இன்னும் தொடல. 5,00,000 தொட்டா பண்ணலாமா? இல்லையா? அதுதான் யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே. அதான் மெயினா வந்து நீங்க சேலரி பேசணும்னா உங்களுக்கு நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. பாலிசி சீக்கிரம் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப நீங்க ஜாப் விட்டுட்டு நீங்க இப்போ இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாலிசி தர்றதுக்கு யோசிப்பாங்க. என்ன ரீசன்னா, ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க பிரீமியம் கட்டுவீங்க? அதுதான் யோசிப்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே. அதாவது நீங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் மாரி நீங்க நீங்க இது 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 பண்ணணும். அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்ட் மாரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகே. ஓகே, ஓகே. ப்ரொஜெக்ட் பண்ணி பட் அதுக்குமே சம் இன்கம் ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. சம் இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்க மாட்டாங்க. சம் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்கம் ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கும்போது அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. பட் ஆனா எனியோ உங்க சிச்சுவேஷன் இப்படியே இருக்க போதில்ல. ஒன்ஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு ஜாப்க்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவங்களே தேடி வருவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிய.
சார் சார் ஓகே பாலிசி வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எனக்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 crore எனக்கு வந்து எனக்கு 1 crore தரல. பட் இப்ப ஆஃப்டர் எலிஜிபிலிட்டிக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு 1 crore வாங்கிக்கோ, வாங்கிக்கோன்னு எனக்கு கால் பண்றாங்க. ஸோ அப்படிதான் இப்ப இருப்பாங்க. அதே மாரி நம்ம வந்து இப்ப அத எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாமா சார்? இப்ப நான் 1 குரோர்ல இப்ப இருக்கிறேன். அப்புறம் எனக்கு சேலரி ஹை போடுது அப்டின்னா, இப்ப 2 குரோர்க்கு அத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். அதே கம்பெனிலயும் வாங்கிக்கலாம். இல்ல டிஃபரெண்ட் கம்பெனியா வாங்கிக்கலாம். அதாவது ஓகே, ஒரு ஓகே. ஒரு கம்பெனில 1 crore, இன்னொரு கம்பெனில 1 crore அந்த மாரி கூட வாங்கிக்கலாம். இல்ல அதே கம்பெனில கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அதே கம்பெனில கூட நீங்க வந்து டாப் அப் மீன்ஸ் டாப் அப் மாரி பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப 2 கம்பெனி பண்ணாலுமே 2 கம்பெனில இருந்துமே நம்மளுக்கு அமௌண்ட் வருமா சார்? ஆமா, ஆமா, ஆமா. பட் ஆனா நீங்க முன்னாடியே சொல்லிரணும். நான் ஆல்ரெடி கம்பெனி ஏல வாங்கியிருக்கேன். ம். அதாவது நீங்க கம்பெனி ஏ வாங்கிட்டீங்க. கம்பெனி பில வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாரி ஆல்ரெடி ஒரு பாலிசி இருக்குன்னு சொல்லி முன்னாடியே டிக்ளேர் பண்ணிடணும். ஓ 2வது கம்பெனி கிட்ட மட்டும் அத சொல்லணுமா சார்? ஆமா, ஆமா. சொல்லணும், சொல்லணும். டிக்ளேர் பண்ணிடணும். ஏன்னா ஓகே, ஓகே. அதுக்கேத்த மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் அமௌண்ட் செட் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு ட்ரிங்கரோ, ஒரு ஸ்மோக்கரோ கிடையாது சார். இப்ப ம், வந்து ம். சப்போஸ் நான் வந்து வண்டி டிரைவ் பண்ணும்போது ஏதோ சப்போஸ் நான் வந்து குடிச்சிட்டேன் அப்டின்னா, ஆக்சிடென்ட் ஆவுறேன் அப்டின்னா, அது வந்து கிளைம் ஆகாது தானே? பாலிசி ரிஜெக்ட் ஆயிரும். நீங்க ட்ரிங்க் அண்ட் அதான். நீங்க வந்து ஆ கவர்ன்மென்ட் லா இருக்கு இல்லையா? கவர்ன்மென்ட் லா என்ன? ட்ரிங்க் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எஸ் இன்கேஸ் நீங்க ஓகே. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணி ஆயிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு கிளைமே வராது. பாலிசி அப்பயே ரிஜெக்ட் ஆயிரும். ஓ! அது நார்மலாவே அதுல கிளியர் கிடையாதுங்களா? ஆமா. அதுதான். ஆமா. இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நெறைய இருக்கு. ஆ நீங்க இதெல்லாம் பாலிசி எடுக்கும்போதே அவங்க போட்டிருப்பாங்க. நீங்க ஒன் பை ஒன் படிக்கணும்னா ஏஜென்ட் ஏஜென்ட் எல்லாத்தையும் ஏஜென்ட் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒன் பை ஒன் நீங்க ரீட் பண்ணணும். ஸோ ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு கிட்டத்தட்ட 40 பேஜஸ் இருக்கும். ம், ம். 40 பேஜஸ் இருக்கும். ஸோ நீங்க சிம்பிளா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ரீட் பண்ண முடியாது. வேணா ChatGPTல குடுத்து கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து இது இது பண்ணலாம். பாயிண்ட் வைஸா நீங்க கேட்டு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே சார். காட் இட். ஸோ ஓகே சார். இதெல்லாம் வந்து கிளியர் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்ல வரும். ஓகே. ஜஸ்ட் ஓகே, நீங்க ஓகே. ChatGPT கிட்ட அந்த பாலிசி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு, இதுல இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் அந்த மாரி கேட்டீங்கன்னா, அதுவே சொல்லிரும். ஓகே. ஓகே சார். டவுட் இருந்தா கூட நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஸ்டாஃப் இருப்பார் இல்லையா? அவருக்கே ம், ம். கேட்டுறலாம். ஓகே அதுதான், சார். அதுதான். ஸோ நீங்க கவர்ன்மெண்ட் ரூல் டெர்ம் படி லைஃப் இன்சூரன்ஸ் கரெக்ட்டுங்களா இதோட நேமு? ஆமாமா. டெர்ம் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஓகேங்களா? அதான் நீங்க ரூல்ஸ்க்கு எகைன்ஸ்டா நீங்க என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, கவரேஜ் பாலிசி வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? அதுதான். ஓ ஸோ எஸ் அதுதான். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஓகே. ஸோ ஸோ நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. உங்க இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கலாம்னு பிளான் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து ஆ நீங்க ஆஃப்டர் நீங்க ஒரு சேலரி வந்து நீங்க ஜாப் போனதுக்கப்புறம் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். பட் இப்பவே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சார். இப்பவே செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் போட்டுட்டு உங்க இன்கம் காட்டிட்டு அ இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே ஓகே. சார். ஏன்னா நீங்க ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, ஆ இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் பிரீமியம் அமௌண்ட் அதிகமாகும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இப்ப இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிய கட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஓகே. ஆல்ரெடி கொஞ்சம் அவங்க லாஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆனா ஃபியூச்சர்ல இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க பிரீமியம வந்து அதிகம் பண்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால தே ஆர் மேக்கிங் சம் லாஸஸ். ஸோ லாஸஸ ஈடுகட்டுறதுக்காக பிரீமியம் அமௌண்ட்டே வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ள நீங்க சீக்கிரம் நீங்க பாலிசி எடுக்கிறது பெஸ்ட். ஓகே சார். சார் இன்னொரு டவுட். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ ஏதோ கேட்கணும்னு சார். அ ஞாபகம் வரல சார் டப்புன்னு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இல்லன்னா ஜஸ்ட் WhatsAppல ஜஸ்ட் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் கிளாரிஃபை ஓகே. பண்றேன். இல்லன்னா கூட நெக்ஸ்ட் கிளாஸ் வியாழக்கிழமை இருக்கும். ம். ஓகே. ஸோ ஓகே சார். வியாழக்கிழமை டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ வியாழக்கிழமை வர்றதுக்கு முன்னாடி மத்த ரெக்கார்டிங்க ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்க பார்த்து வாங்க. மிஷின் 2 ரெக்கார்டிங்க பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே சார். மிஷின் 2 ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அந்த சீட் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு நீங்க டெமோ அதாவது டெமோ காட்டிருவேன். பிளஸ் நீங்க லைவா அப்பவே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அந்த சீட் இருக்கு இல்லையா? அந்த சீட் ம். எப்படி யூஸ் ஓகே. பண்ணி நீங்க லைவா நீங்க இது பண்ணி டெமோ காட்டிருவேன். நீங்க லைவா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். சார் ஓகே. இப்ப ஞாபகம் வந்துச்சு சார். சார் அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது ஐ மீன் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது 1 இயர்க்கு அப்புறம் தான் அது வந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்படிலாம் இல்ல. ஓகே, நீங்க ஓகே. பாலிசி எடுத்து இல்ல அந்த 30 டேஸ் சூசைட் கழிச்சு மட்டும் தான். ஓகே, ஓகே. எது? அந்த சூசைட் ஆ ஒண்ணு சொன்னீங்கல்ல ஆமா, சார் ஆமா. சூசைட் மட்டும் தான் 1 இயர்க்கு மேல ஓகேங்களா? நீங்க பாலிசி எடுத்து ஆஃப்டர் 30 டேஸ்க்கு மேல பாலிசி ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஆக்சிடென்டல் அதெல்லாம் எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அப்பவே கவரேஜ் ஆயிரும். ஓகே சார். காட் இட்.
சார் இப்போ பிஃபோர் 1 இயர் இப்போ வந்து சம் ஆக்சிடென்ட் ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படின்னா, அது சூசைட்ல வருமா எப்படி சார்? அது எப்படி சூசைட்ல வரும்? ஓகே. அதான் ஆக்சிடென்ட் கேட்குறேன். பட் ஆனா அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து விசாரிப்பாங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? அதனால இது வந்து பிளான்ட் ஆக்சிடென்ட்டான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் மூலியமா வந்து விசாரிப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதாவது இப்ப ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, எப்படியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பீங்க இல்லையா? சோ போலீஸ் சொல்லிருவாங்க. இது வந்து பிளான்டா, அன்பிளான்டான்னு அவங்க சொல்லிருவாங்க இல்லையா? சார் அப்புறம் அது இந்த இப்ப சப்போஸ் நம்மளுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு, சப்போஸ் நம்ம இப்ப டெத் ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த பாலிசி எடுத்துட்டு போயி இந்த க க கன்சென்ட் ஏஜென்ட் கிட்ட நம்ம குடுக்கணும் கரெக்ட்டுங்களா சார்? சரண் பண்ணணும். ஆமா, 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 ஆமா. ஓகே, ஓகே. டெத் சர்டிபிகேட் அந்த மாரி வைக்கணுமா சார்? எதனால என்ன ஏது? ஆமா கேட்பாங்க. ஆமா. அவங்க சம் ப்ரூஃப் கேட்பாங்க. டெத் சர்டிபிகேட் கேட்பாங்க. எதனால சொல்றது கேட்பாங்க. ம். அது எல்லாமே எல்லாமே டக்குனு ப்ராசஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாரி நீங்க ஓகே. இன்சைட் பண்ணா போதும். இதெல்லாம் இப்ப இதெல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி ஆயிருச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இல்லன்னா ஒண்ணும் இல்ல. அந்த ஏஜென்ட் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏஜென்ட் நம்பரும் ஓ இல்லன்னா பிரான்ச் அங்க பிரான்ச் கான்டாக்ட் பண்ற மாரி ஒரு டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ம், ம், ம். ஓகே. அண்ட் ஆல்சோ பாலிசி எடுத்துட்டு வீட்ல சொல்லிருங்க. நெறைய பேர் வந்து பாலிசி எடுத்துட்டு வீட்ல சொல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவேர்னஸ் இருக்காது. நீங்க ஒரு அவேர்னஸ் குடுக்கணும் இந்த மாரி. நான் இந்த மாரி பாலிசி எடுத்திருக்கேன். இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல பொறுமையா வீட்ல எடுக்க சொல்லுங்க. இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா, இந்த இந்த டாக்குமெண்ட்ட வந்து இந்த பிரான்ச்ல போய் இந்த ஆஃபீஸ் போய் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளைம் பண்ணி குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு அவேர்னஸ் மாரி சொல்லிருங்க. ஓகே சார். நெறைய பேர் சொல்லாம விட்டுருப்பாங்க. தெரியாது நெறைய பேருக்கு. ஓகேங்களா? அதுதான். புரியுது சார், புரியுது. ஓகே. எஸ். காட் இட். ஓகே சார். எனிதிங்? வேற ஏதாச்சு? வேற எதுவும் இல்ல சார். ஓகே. இன்கேஸ் டவுட் கோ த்ரூ பண்ண டவுட் இருந்துச்சுன்னா, எந்த டவுட்டா இருந்தாலும் அப்படியே வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே சார். ஓகே. ஓகே. ஸோ செஷன்லாம் கிளியர் கரெக்ட்டுங்களா? செஷன் கிளியர் தான் கிளியர்? சார். ஓகே, ஓகே. ஸோ சம்திங் நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்களா இந்த செஷன்ல? அதுதான். கண்டிப்பா YouTubeல சார். பார்த்ததுக்கும், இத பார்க்குற டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு சார். இருக்கு. எஸ். ஸோ அதுதான். உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் ஜெயிச்சுட்டேன் அவ்வளோதான். ஓகே காட் இட். சார். ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணும்போது கேட்டீங்க இல்லையா? YouTubeல ம். பார்க்கறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு அதுதான். ஸோ இது ஜஸ்ட் இது இது வந்து ஒரு பார்ட். இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. தென் உங்க டெட் எப்படி க்ளோஸ் பண்றது? அதுக்கப்புறம் தான் மேஜர் அசெட் அலோகேஷன், இன்வெஸ்ட்மென்ட் இன்னும் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஓகே. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு பார்ட் அவ்வளோதான். காட். ஓகே. ஓகே. ஸோ ஓகே பிரதர்ஸ். பாய். சாப்பிட்டீங்களா? இனிமே ஓகே. தான் சாப்பிடணுமா? இனிமேல் தான் சார். எப்படி சார்? இன்னும் ஓகே, வேலைலாம் ஓகே. இருக்கு சார். அந்த வேலைலாம் கொஞ்சம் போய் முடிக்க வேண்டியதெல்லாம் ஓகே, இருக்கு. ஓகே. ஸோ அதான். ஸோ நம்ம செஷன் இப்படிதான். ஒரு 8:00 ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 9:50க்கே நான் முடிச்சிருவேன். நீ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே சரி. வந்து முன்னாடியே டின்னர் முடிச்சது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்றேன். ஓகே சார். ஸோ எப்பயும் நானுமே சாப்பிட்டு வந்துருவேன். இப்ப சாப்பிடாதனால கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் லோவா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். நான் லேட்டா தான் ஓகே, சாப்பிடுவேன். ஒரு 10 மணி ஆகும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. எஸ். நம்ம அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். வியாழக்கிழமை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிஷன் 2வ ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே ஒரு சார். 1 ஹவர் ரெக்கார்டிங் தான். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. பாய். பாய் சார். தேங்க்யூ சார். பாய். பாய். தேங்க் யூ. தேங்க் யூ.